நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு கருத்தாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் இலங்கை விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ளவிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனிதர்பை சபையினுடைய ஜெனிவாவில் அமைந்திருக்கக்கூடிய மனிதர்பை சபையினுடைய கூட்டத்தொடர் இடம்பெற்று வரக்கூடிய சமகால பகுதியிலே இலங்கை தொடர்பாக மற்றொரு தீர்மானம் கொண்டுவரப்படுவதற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவை தொடர்பாக நாங்கள் முன்னே நிகழ்ச்சிகளிலும் பேசியிருக்கிறோம். கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற மைய குழுவிலே அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய பிரித்தானியா, கனடா, ஜெர்மனி மற்றும் மேலும் 2 நாடுகள் உள்ளடங்கலாக ஒரு முன் வரைவை சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிலையிலும் அது ஜீரோ டிராஃப்ட் என்ற பெயரோடு அழைக்கப்படுகின்ற நிலையிலே அதனுடைய உள்ளடக்கத்தை மையமாக வைத்து நாங்கள் நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம். இப்பொழுது அடுத்து நடக்கப் போவது என்ன, தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய தெரிவுகள் என்ன என்ற ஒரு கேள்வியை மையமாக வைத்து இன்றைய நிகழ்ச்சியிலே பதில் தேடும் முயற்சியாக நாங்கள் ஒரு புலமையாளரை இணைத்துக் கொண்டு கருத்துக்களை முன்வைத்துக் கொள்ளவிருக்கிறோம். இலங்கையிலே போர் உச்சம் பெற்ற காலப்பகுதிக்கு முற்பட்ட காலப்பகுதியிலிருந்து குறிப்பாக 1997 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் நிலத்திலே நடைபெறுகின்ற யுத்தம் சார்ந்த அரசியல் நகர்வுகள் சார்ந்த செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற அதே நேரத்திலே அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு தளத்தை அடிக்கடி நாடி செல்வோம். அடிக்கடி என்று சொல்லுகின்ற பொழுது நாளாந்தம் நாங்கள் பல தடவைகள் அந்த தளத்தில் புதிய செய்திகள் வந்திருக்கின்றனவா என்ற அவாவோடு கூடிய தேடலை மேற்கொண்டிருப்போம். இருந்தால் அது நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளுடைய ஒரு முகமாக ஒரு குரலாக எங்கள் எல்லோரையும் அந்த காலப்பகுதியிலே ஒரு நம்பகமான ஊடகம் என்ற அடையாளத்தோடு கட்டி போட்டிருந்தது. அந்த ஊடகத்தின் முக்கியத்துவம் அந்த காலத்திலே எவ்வாறு இருந்ததோ அதே போன்றுதான் இப்பொழுதும் அதனுடைய புலமைசார் தளத்தை மையமாக கொண்டு அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் மொழிவருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட மக்களுக்கு கொஞ்சம் அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஸ்கோர் விவரங்கள் இப்பொழுது இல்லையே என்பதன் காரணமாக உங்களுடைய கண்களிலே அன்றாடம் அது படாமல் போயிருக்கலாம். அப்ப இந்த விடயத்தை நான் சொல்வதற்கு காரணம், அந்த நிறுவனத்தோடு தொடர்புடைய ஒருவரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே உள்வாங்கிக் கொள்ளவிருக்கிறோம். ஆமாம், தமிழ் நெட் இணையதளத்தினுடைய நிர்வாக ஆசிரியர் ஜெயச்சந்திரன் கோபிநாத் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டும் இலங்கை விவகாரம் தொடர்பாக குறிப்பாக தமிழர்களுக்கு இடம்பெற்ற தமிழீழ படுகொலை தொடர்பாகவும் அதற்கான நீதி பொறிமுறை தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேசத்தை எவ்வாறு தமிழர்கள் கையாள வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய தெரிவுகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளும் முகமாக அவரோடு பேசிக் கொள்ளவிருக்கிறோம். அவரை வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஜெயச்சந்திரன் கோபிநாத் அவர்களே. வணக்கம் அன்புள்ள உதயன் அவர்களே. வணக்கம் சிஎம்ஆர் நேயர்களே. வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அறிமுகத்திலே சொன்னது போல உங்களுடைய இணையதளம் போர்க்காலத்திலே எந்தளவு பங்காற்றியது என்பதையும் அதனுடைய செய்திகளுடைய கனதி நம்பகத்தன்மை என்பது தொடர்பாக நாங்கள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களும் அறிந்தன என்பது வரலாற்று சாட்சியமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் நீங்கள் நிறையவே வரலாற்றோடு தொடர்புபட்டிருக்கிறீர்கள், பிணைந்திருக்கிறீர்கள். உள்ளக விவகாரங்கள், ராஜேந்திர நகர்வுகள், போரியல் சார்ந்த விடயங்கள் என்று அத்தனை தரவுகளையும் உள்ளங்கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒருவர். இந்த நிலையிலே சமகாலம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு பேசிக்கொள்வோம். முதலில் 46வது மனிதர்பை சபை கூட்டத்தொடர் இடம்பெறுகிறது. ஜீரோ டிராஃப்ட் பூஜ்ய வரைவு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலே உங்களுடைய கருத்து என்ன? பூச்சிய பதிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த முதலாவது அந்த கோர் குரூப்பினுடைய அந்த வெளிப்படுத்தல் மிகவும் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மிகவும் குறைந்ததாக இருக்கின்றது என்பதை அனைத்து தமிழ் தரப்புகளுமே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய ஆழத்தை பார்ப்பீர்கள் என்றால், இதனுடைய நோக்கத்தை பார்ப்பீர்கள் என்றால், இதனுடைய நோக்கம் இலங்கை அரசுடன் சர்வதேச அரசியலை, அதாவது பூகோள அரசியலை மையப்படுத்தி இலங்கை அரசுடன் பேரம் பேசுவது, அதற்கு தமிழ் மக்களுடைய விடயத்தை பயன்படுத்துவது என்ற அடிப்படையிலே தான் அமைந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த கோ குரூப் முன்வைத்திருக்கின்ற அந்த வரைவை முன்வைத்த அணி
ம். மேற்கொண்டிருக்கின்ற அந்த ஐடி என்று சொல்லப்படுகின்ற இன்டராக்டிவ் டயலாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டத்தொடரிலே கதைத்த விடயங்களை பார்க்கின்ற பொழுதும் அது தெளிவாக தெரிகின்றது. ம்ஹ்ம். ஆ, நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த ஏதோ ஒரு வகையிலே இலங்கையை கையாள்வதற்கு அவர்கள் இந்த வரைவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அவருடைய இந்த ஜீரோ டிராஃப்ட் சொல்லி நிற்கிறது என்பதற்கு முன்னோடியான சாட்சி மனித உரிமைகள் ஆணையாளர் மிஷேல் பாச்லெட் அவர்கள் முதலிலே வெளியிட்ட ஒரு அறிக்கை எந்த அளவுக்கு கனதியாக வந்தது. அரசியல் கட்சிகள், அரசியல் செயற்பாடு தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அதை வரவேற்றிருந்தார்கள். காரணம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் இலங்கை விவகாரத்தை பாரப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரை அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கு பின்னர் இந்த அளவுக்கு அது பலவீனப்பட்ட ஒரு அறிக்கையாக வந்திருக்கிறது என்றால் யாரோ இதை கையாண்டிருக்க வேண்டும் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தரப்புகள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதிலே இலங்கையினுடைய பங்கு வாறு இருந்தது, சர்வதேசத்தினுடைய பங்கு வாறு இருந்தது. ஆமாம். இலங்கையினுடைய பங்கை நாங்கள் ஆழமாகவும் சரியாகவும் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல சர்வதேசத்தினுடைய வகிபாகம் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலில் இலங்கையினுடைய இதை பார்ப்போமா இருந்தால், இலங்கை வந்து இந்த முறை நடக்கின்ற அந்த இதிலே வந்து கூட்டத்தொடரிலே அவர்கள் 21 பக்கத்துக்கு என்று நினைக்கிறேன், 21 பக்கத்துக்கு மேற்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையிலிருந்து துல்லியமாக எழுதப்பட்டு சில விடயங்களை அவர் கையளித்திருக்கிறார்கள். அதனுடைய முடிவிலே அவர்கள் சொல்வது என்னவென்றால், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து தந்தால் போதும், நாங்கள் தொடர்ந்து மைனாவோடு ஒத்துழைத்து வேலை செய்வோம், மைனாவுடைய சகல பொறிமுறைகளோடும் ஒத்துழைத்து வேலை செய்வோம். ஆனால் எங்களுக்கு அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் என்ற விடயத்தில் வைத்து எங்களை பாருங்கள், எங்களுடைய தளபதிகளை விசாரிப்பதற்கோ எங்களுடைய குற்றங்களை கடுமையாக ஆராய்வதற்கோ போக வேண்டாம், நாங்கள் இவ்வளவு உங்களோடு ஒத்துழைக்கின்றோம் என்பதற்கான தோரணையில அதை சொல்லிவிட்டு மறைமுகமாக மத்திய தளத்திலே, சர்வதேச அரசியல் தளத்தில், இது சர்வதேச சட்டங்கள் சார்ந்த மனித உரிமை சார்ந்த தளம் இது என்றால், மாற்று தளத்திலே நடக்கின்ற விடயங்கள், இதற்கு பின்புலமாக நடக்கின்ற விடயங்களிலே கூட அக்கறை செலுத்துகிறார்கள். அது சர்வதேச தரப்புகளும் அப்படித்தான், இலங்கை அரசும் அப்படித்தான். மனித உரிமை என்பதை வைத்து ஆடப்படுகின்ற சதுரங்க ஆட்டமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதிலே வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நாங்கள் அந்த பேட்டர்ன் என்று சொல்வார்கள், வெளிப்படுத்தல்களூடாக பின்னுக்கு வருகின்ற பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி இருக்கிறது, ஊடகங்களில் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற விடயங்கள், நடைபெறுகின்ற வந்து செல்கின்ற விசிட் எல்லாவற்றையுமே நாங்கள் பார்த்து ஊகித்துக் கொள்ளக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதிலே குறிப்பாக இலங்கை அரசு வந்து ஒரு தன்னுடைய லொகேஷன், அதாவது தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்னுடைய அந்த பலத்தை வைத்துக்கொண்டு, இன்று நாங்கள் முள்ளிவாய்க்காலில் நின்ற பொழுது எப்படியான ஒரு உணர்வுகளோடு நாங்கள் இன்று செயற்பட்டோமோ அப்படியான ஒரு உணர்வோடு அவர்கள் இன்று செயற்படுகிறார்கள். அதாவது பெருத்த ரிஸ்குகள் எடுத்துக்கொண்டு கடுமையான ஒரு 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 மோதலை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள் சர்வதேச தரப்புக்குள்ளே. அது தெளிவான ஒரு அணுகுமுறையோடு செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த அணுகுமுறை தங்களுக்கு சார்பாக முடியும் என்ற ஒரு திடமான நம்பிக்கையோடு அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களில் பலர் வந்து இது சீனாவிடம் இலங்கை போய்விட்டது, ஆகவே மேற்கும் இந்தியாவும் எங்களுக்காக வந்துவிடும், உதவி செய்துவிடும் என்ற ஒரு எடுகோள்களோடு எங்களுடைய அணுகுமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். அரசியல் தளத்திலேயே இருந்தாலும் சரி, கட்சிகளாக இருந்தாலும் சரி, சிவில் சமூக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு எடுகோளோடு செயற்படுகிறார்கள். இது அடிப்படையில் மிகவும் தவறானது என்று என்னுடைய கணிப்பு. அது இலங்கை அரசு என்ன செய்கின்றது என்றால், இலங்கை அரசு வந்து ஐநா போன்ற தளங்களிலே விடுதலை புலிகள் மீதான தடையை கொண்டு வாருங்கள், எங்களுடைய இராணுவ வீரர்களை கடுமையாக விசாரிக்கின்ற எந்த பொறிமுறையும் எடுக்க வேண்டாம், இவற்றையெல்லாம் செய்து முடித்து விட்டு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு இலங்கையிலே தேவையான ஜியோ பொலிட்டிக்கல் அக்சஸை தருகிறோம், அதுவரை நாங்கள் அணிசேரா நாடாக இருக்கின்றோம். இப்படியான ஒரு அணுகுமுறையை தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல சீனாவின் பக்கம் இலங்கை சார்வதன் காரணமாக ஒரு கடுமையான நிலைப்பாட்டை சர்வதேசம் எடுக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு மாறாக நிபந்தனையின் அடிப்படையிலே நீங்கள் எங்களுடைய கோரிக்கை செவி சாய்த்தால் மட்டும்தான் உங்கள் பக்கம் நாங்கள் வருவோம் என்ற ஒரு மிரட்டலாக அவர்கள் கையாள முற்பட்டிருக்கிறார்கள். இந்த பேரம் பேசல் என்பது முதலில் எதிர்பார்க்கப்பட்டதை விட இந்த ஜீரோ டிராஃப்ட் பலவீனப்பட்டு போய்விட்டது என்றால் அதனால் சர்வதேசம் எதனையும் அடைந்து கொள்ளவில்லை அல்லது எதையும் இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை இலங்கை அரசாங்கத்தோடு. ஆனால் நிபந்தனையின் அடிப்படையிலே அதை திருப்திப்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படியா? ஆமா.
அப்படித்தான். அதேவேளை இந்த சர்வதேச தரப்புகளை நீங்கள் பார்ப்பீர்களா என்றால், அவர்கள் எடுக்கின்ற அணுகுமுறை, அதாவது மனித உரிமை தளத்துக்குள்ளே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ம். அங்கே வந்து ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. எப்படி என்றால், இது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். மிச்செல் பாசிலெட் அவர்கள் கொண்டு வந்த அறிக்கை காட்டமாக இருந்தது. அதற்கு பிறகு ம். வந்திருக்கின்ற இந்த ஸீரோ டிராஃப்ட் வந்து மிகவும் ம். பலவீனமாக இருக்கிறது. ம். ம். இதை ம். நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகிறோம். இந்த மனித உரிமை ஜெனீவாவிலே நாங்கள் தமிழ்நெட்டில் இதை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கின்றோம். ம். அடிப்படை என்னவென்றால், ஜெனீவாவில் நடைபெறுகின்ற அனைத்து விடயங்களுமே தமிழர்களுடைய இன அழிப்பை மறுதலித்து செல்வதென்ற நோக்கத்தோடு ஆரம்பித்து செய்யப்படுவதாகவே எங்களுக்கு தெரிகிறது. இதை ம். நான் ம். கான்ஸ்பிரசி தியரியாக சொல்லவில்லை. சட்ட ம். ரீதியான வலுவான காரணங்கள் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏனென்றால், ம். நவநீதம் பிள்ளை அவர்கள் அங்கே பொறுப்பாக இருந்தபொழுது அவர் கொண்டு வந்த அறிக்கை காட்டமாக இருந்தது. ஒரு ம். சர்வதேச விசாரணை பொறிமுறை வேண்டும் என்று அவர் சொன்னார். ம். ம். போடப்பட்ட தீர்மானம், OISL என்ற விசாரணையை உருவாக்குவதற்கு போடப்பட்ட தீர்மானம் ம். பலவீனமானதாக இருந்தது. ம். அது ம். என்ன ம். சொன்னது என்றால், ஒரு கலப்பு பொறிமுறை என்று சொன்னது. ம். 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 பிறகு கலப்பு பொறிமுறையை சொன்ன அந்த OISL இதை வைத்துக் கொண்டு வந்த தீர்மானம் அதைவிட இன்னும் பலவீனமாக வந்தது. அது ம். என்ன ம். சொன்னது என்றால், இலங்கையோடு சேர்ந்து உள்ளக பொறிமுறை என்று போனது. ம். அதுதான் ம். இந்த 30-1 40-1 அதற்கான காலம் கொடுத்த தொடர்ச்சியாக போய்க் கொண்டிருந்தது. ம். ம். தற்போது அதே நிலைப்பாட்டில் இருந்து இன்னும் இறங்கி அவர்களிடம் வேண்டுகோள் விடுவதாக, ம். உள்ளக பொறிமுறை சரிவரை செய்யுங்கள். நீங்க 4 விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன்ஸ், ம். ம். ரிப்பரேஷன்ஸ் ஆஃபீஸ், மற்றது இந்த ஒரு விசாரணை பொறிமுறை, மற்றது ம். ரிகன்சிலியேஷன், அந்த சவுத் ஆப்பிரிக்கா மாடல்ல செய்கிற ஒரு விடயம். இந்த ஆ. 4 விஷயத்தை செய்யுங்கள் என்ற மாதிரியான தோரணையில் இவருடைய அணுகுமுறை இருக்கிறது. ம். ம். ஆகவே சீனாவிடம் போய்விடுவார்கள் என்ற பயத்தினாலேயே ம். அந்த கேட்பதை குறைத்து கேட்க வேண்டும். இலங்கை மனித உரிமை சபையிலிருந்தே வெளியேறி விடாதவாறு அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ம். அணுகுமுறை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதேவேளை ICCக்கு கொண்டு போக முடியாது என்பதை இந்த மைய குழு நாடுகளினுடைய மூல நாடாக இருக்கக்கூடிய பிரித்தானியா தெளிவாகவே சொல்லிவிட்டது. தமிழ் ம். அமைப்புகளுக்கு போட்ட கடிதத்திலேயே அது சொல்லியிருந்தது. ஆம். அதை ஆம். ஆம். நாங்கள் தமிழ்நெட்டிலையும் வெளியிட்டிருக்கிறோம் அந்த கடிதத்தை. ஆம். நிச்சயமா. இதிலேயே தான் ஒரு பெரும் குழப்பமே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த செயற்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியல் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட குழம்பி போயிருக்கிறார்கள், அல்லது போதிய தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஒரு ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் என்ன வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கூட்டாக முன்வைக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கலவையை நாங்கள் பார்க்கிறோம். ICC என்பதுதான் தமிழின படுகொலைக்கான ஒரு நியாயமான தீர்வை தரும், அதுதான் அதியுச்சமான கோரிக்கை என்பது போல இவர்களுடைய கோரிக்கைகள் அமைந்திருக்கின்றன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் இலங்கையை பாரப்படுத்தினால் இனப்படுகொலைக்கான தீர்வு வந்துவிடும் என்ற ஒரு கருத்தாகத்தான் அவற்றை நாங்கள் சாராம்சமாக பார்க்க முடிகிறது. அது சரியானதா? அது அடிப்படையிலே தவறானது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஏனென்று சொன்னால், ICC என்பது இனப்படுகொலை பார்க்கப்படக்கூடிய இடம். ICCயினுடைய ரோம் ஸ்டாட்யூட்டில் அதுக்குரிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய விடயம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்ற முறையிலே இனப்படுகொலையை பார்க்காது, தனியே போர்க்குற்றங்களையும் மனிதத்துக்கு எதிரான குற்றங்களையுமே பார்த்ததாக war crimes and crimes against humanity என்ற அடிப்படையிலேயே பார்த்துவிட்டு அதை ICCயிடம் கையளித்தால் கூட ICC இனப்படுகொலையை பார்க்க போவதில்லை, இன அழிப்பை பார்க்க போவதில்லை. அவர்கள் ரிஃபரல் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃபரன்ஸ் என்ற ஒரு விடயம் இருக்கும் பொதுவாக. அப்ப ஐநா மனித உரிமையோ அல்லது ஐநாவுடைய பாதுகாப்பு சபையோ தங்களுக்கு தருகின்ற பொழுது எந்த அடிப்படையில் இதை தந்திருக்கின்ற கையளித்து டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃபரன்ஸ் என்ன, எல்லா டாக்குமெண்ட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இணையதளங்களிலே நீங்க பார்க்கலாம் மற்ற கேஸ்கள் எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் என்று. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃபரன்ஸில் குறிப்பாக இன அழிப்பு என்பது குறிப்பிடப்படாவிட்டால் அவர்கள் அதை பார்க்க போவதில்லை. அவர்கள் வேறு டோர்ச்சர் வேறு விடயங்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அதே போல ஏற்கனவே UN ஃபைண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய war crimes and crimes against humanity மற்றும் இப்ப அடிக்கடி இவர்கள் சொல்லி வருகின்றார்களே தி எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி சில கேசுகளை அவர்கள் ரிவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கலவையான சில ஒரு முன்னே தீர்மானிக்கப்பட்ட அமெரிக்க எம்பசிக்குள்ளேயே வைத்து தீர்மானிக்கப்பட்ட சில விடயங்கள் தான் இந்த எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று இவர்கள் கதைக்கின்ற கேசஸ். இவைத்தான் அவருடைய கவனம் இருக்கின்றது. ஆகவே ICCக்கு கொண்டு போகுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இன அழிப்பை பார்ப்பதாக கொண்டு போகுங்கள், இல்லாத போனா 2 பக்கம் செய்த குற்றம் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டு கூடுதலாக நான் ஸ்டேட் ஆக்டர்ஸை தண்டிக்கின்ற தன்மை இந்த ICCயில் இருக்கின்றது என்ற கருத்து கூட இருக்கின்றது. ஆகவே தமிழ் தரப்புக்கு கூடுதலான தண்டனையை கொடுத்து ஏதோ 1, 2, 4 இலங்கை தரப்பினரின் தண்டனையை கொடுத்து மீண்டும் இந்த சர்வதேச அரசியலுக்குரிய ஒரு தளத்தை வைத்திருப்பதற்காகத்தான் இந்த ICC
போனால் கூட பயன்பட போகின்றது எங்களுடைய அபிப்பிராயம். ஆகவே அது சரியான முறையில் ஐசிசிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். ஆனால் ஐசிசியை விட மிக மேலான பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதைத்தான் முக்கியமாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் அறிந்த வரையும் அல்லது பல நிகழ்ச்சிகளிலே இணைய கருத்தாளர்களோடு கருத்துக்களை பகிர்ந்த வரைக்கும் ஐசிசி என்பது ஒரு நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தனிநபர்களை அல்லது பொறுப்பானவர்களை தண்டிக்கக்கூடியது. அவர்கள் இனப்படுகொலை செய்த குற்றவாளிகளாக அவர்களை தண்டிக்கலாம். ஆனால் ஒரு நாடாக, ஒரு ஸ்டேட்டாக தண்டிப்பதாக இருந்தால் அதுக்கு மேலே செல்ல வேண்டும். ஒரு சர்வதேச பொறுமையோடு கூடிய ஒரு விசாரணை கட்டமைப்பு தேவை. அதன் மூலமாக அது நிறுவப்பட்டு அது அடுத்தடுத்த கட்டங்களாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, பொதுச்சபை போன்ற அனுசரணையோடு கூடியதாக கொண்டு நகர்த்தப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய சரியான வடிவம் எது, எவ்வாறு அந்த எல்லைக்கு செல்வது என்பதிலே பெரும் குழப்பம் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலே இனப்படுகொலையை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால், அதுக்கான ஒரு பரிகார நீதியை பெற வேண்டுமாக இருந்தால் எந்த பாதையிலே செல்ல வேண்டும், எந்த கட்டமைப்பை நோக்கி செல்ல வேண்டும்? அதாவது ஒரு வழிதான் சரியானது என்று அந்த வழியை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்வது உசிதமாகாது என்பது எங்களுடைய அபிப்பிராயம். அது எந்த அடிப்படையில் என்று சொன்னால், இன்று கொண்டு வருகின்ற சர்வதேச நீதி பொறிமுறையை கொண்டு வருபவர்களே, இந்த மிச்சல் பஸ்லெட் போன்றவர்களே சொல்லுகின்றார்கள், அரே ஆஃப் இன்டர்நேஷனல் ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கின்றன. சர்வதேச நீதி கோரலுக்கான எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாங்களும் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், அதி உச்ச வடிவம் எது? நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஐசிசி என்பது அதி உச்ச வடிவமாக இல்லை தமிழர்களை பொறுத்தவரையில். ஏனென்றால் 2002 ஜூலை மாதத்துக்கு பின்னர் நடைபெற்ற குற்றங்களை பார்க்கும் உரிமை மட்டுமே ஐசிசி கொண்டு போனால் கூட ஐசிசியிடம் இருக்கிறது. ஆனால் ஜெனோசைட் என்பது இலங்கை தீவை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை அது 65 வருடத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். ஆகவே சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் நடைபெற்ற குற்றங்கள், அதற்கு முன் நடைபெற்ற குற்றங்கள், இந்த குற்றங்களுக்கான நோக்கம் எப்படி இருந்தது என்ற அவ்வளவு விடயங்களையும் பார்க்காது இலங்கை நடைபெற்றது இன அழிப்பு என்பதை தீர்ப்பு வழங்குவது மிகவும் கடினமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஐசிடி, இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல், அதாவது நீதியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கிரிமினல், அதாவது குற்றவியல் நீதி, சர்வதேச குற்றவியல் நீதி, சர்வதேச நீதி என்பதை இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும். நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதியிலே ஐசிசி அதி குறைந்ததாகவும் ஐசிடி என்பது அதி கூடியதாகவும், ஐசிசி என்பதை அந்த யூகோஸ்லாவியா, ருவாண்டா போன்ற விடயங்களிலே செய்திருக்கின்றார்கள். அப்படி செய்கின்ற பொழுது ஜெனோசைட் கன்வென்ஷனுக்கு போவார்கள். ஜெனோசைட் கன்வென்ஷன் என்பது 1948ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்டது. அதை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டு, அதாவது சிலோன் என்று இலங்கை இருந்த பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது 1950. 1951 இருந்துதான் அது போர்ஸுக்கு வந்திருக்கின்றது அந்த ஜெனோசைட் கன்வென்ஷன். முக்கியமான ஒரு தரவை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நான் இதிலே பலருக்கு தெளிவு இல்லை. 2002ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியில் மட்டும்தான் ஜெனோசைட் என்ற பதத்துக்குள் ஐசிசி மூலமாக கொண்டு செல்லப்படுகின்ற பட்சத்தில் தனிநபர்கள் அல்லது பொறுப்பானவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழின படுகொலை என்பது அது நீண்ட காலமாகவே புறையோடி போயிருக்கிறது. அது 1956களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலிருந்து அதனை நிறுவக்கூடிய தரவுகள், வரலாறுகள் இருக்கக்கூடிய எல்லையிலே அதை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்டமைப்பாக ஐசிடி என்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது. அதை இலங்கை அரசும் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நீங்கள் அதனை பரிந்துரை செய்கிறீர்கள். சரி, இதனை விட வேறு மாற்று வழிகள் இருக்கின்றன? நிச்சயமாக இந்த ஐசிடி என்பது இரண்டுமே குற்றவியல் சம்பந்தப்பட்டவை, தனிநபர்களைத்தான் தண்டிக்கும். ஆனால் இது ஐநாவுக்கு ஊடாக செல்கின்ற பொறிமுறை. ஐநாவுக்கு வெளியாக ஒரு பொறிமுறை இருக்கின்றது. அது சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், ஐசிசி அல்ல, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கின்ற வேர்ல்ட் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜெனோசைட் கன்வென்ஷனை பார்க்கக்கூடிய ஒரு பொறிமுறை. அந்த ஐசிஜியும் ஐசிசியும் ஒரே இடத்தில் தான் இருக்கின்றன, இந்த ஹேக் என்ற இடத்தில் தான் இருக்கின்றன, நெதர்லாண்ட்ஸ்ல. ஆனால் அந்த வேர்ல்ட் கோர்ட்ல எடுக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றது இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களுடைய விடயத்தில் மிக குறிப்பாக மற்ற அதாவது இதுல நான் குறிப்பா ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்றால், ஒவ்வொரு இன அழிப்புமே தனித்துவமானது. எவ்ரி ஜெனோசைட் இஸ் யூனிக்லி யூனிக் என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப எங்களுடைய இன அழிப்பினுடைய யூனிக் தனித்துவமான தன்மை என்னவென்றால், உங்கள் நீடித்த காலம் ஒன்றினூடாக ருவாண்டாவில் சில மாதங்களுக்குள்ளே நடந்திருக்கும், பல தொகையான மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஈழத்திலே
தொடர்ச்சியாக பலவேறு வடிவங்களில் அதனுடைய உச்ச நிலை 2009 என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். பிசிக்கல் ஜெனோசைட், அது ஜெனோசிடல் போராகவே நடத்தப்பட்டது. ஆகவே எங்களுடைய இன அழிப்புக்குரிய தனித்துவமான தன்மைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஊடாகவும் அணுக வேண்டும். ஐசிடி போன்ற ஒரு அதி உச்ச பொறிமுறையை நாங்கள் கோர வேண்டும். அதே வேளை ஐசிஜே போன்ற இடத்தில் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நாங்கள் எடுத்து ஆள வேண்டும். இந்த ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்வதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு நாடு தான் தேவை. இந்த ஒரு நாடு தயாராக, இப்போ கம்பியா என்ற நாடு வந்து மயன்மாருக்கு ரோஹிங்யா மக்களுக்கான இன அழிப்பு சம்பந்தமான ஒரு இதை செய்திருந்தது கடந்த வருடங்களில் அண்மையில். இதே போல ஏற்கனவே இது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே மிகவும் தமிழர்களுக்கு இந்த விடயத்தை பற்றி தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்ற ஒருவராக பிரான்சிஸ் போயில் என்கின்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டத்திறனி இருக்கின்றார். அவர்களுடைய இணையதளத்தோடு மிக நெருக்கமான உறவு வைத்திருப்பவர். அவர் பல வருடங்களாக இதை சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த விடயத்தில் ஏன் தமிழ் தரப்பால் கவனம் செலுத்தப்படவில்லை என்று கேள்வி வருகிறது. சரி, ஒவ்வொன்றாக பார்த்துக் கொள்வோம். நீங்கள் சொன்ன இந்த ஐசிசியில் தான் தமிழ் தரப்பு தொங்கிக் கொண்டு நிற்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற ஐசிடி, இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரைபுனல் என்ற அடிப்படையிலே 2009க்கு முற்பட்ட அல்லது 2002க்கு முற்பட்ட கால பகுதியில் இருந்து எப்பொழுது இலங்கை அரசு அதனை ஏற்றுக்கொண்டதோ 1950ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலிருந்து தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை என்ற அடிப்படையிலே வரையறை செய்யப்பட்ட குற்றங்களை நீதி விசாரணைக்கு உட்படுத்துதல் என்பது அதனுடைய கட்டமைப்பு. ஆனால் ஒரு ஸ்டேட்டாக அதனை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இறுதியாக சொன்ன இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே என்ற பொறிமுறைகள் கொண்டு நகர்த்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, இப்படி தெரிவுகள் இருந்தாலும் கூட இம்முறை இந்த மனிதஉரிமை சபை கூட்டத்தொடர் வருவதற்கு முன்பாக தமிழ் தலைமைகள் அபூர்வமாக கூடி ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 11 தரப்புகள் அதிலே கைச்சாத்திட்டிருந்தார்கள். அதிலே தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது கூட்டமைப்புகள் சார்பாக 3 தரப்பும், எனவே சிவில் சமூகங்கள் சார்பாகவும் சொல்லப்பட்டது. அதிலே எல்லா விடயங்களும் பார்க்கின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆமாம், எல்லாவற்றையும் சொற்களாக போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள், அவை சரியான முறையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, உதாரணமாக இன்க்ளூடிங் ஜெனோசைட் என்ற வார்த்தை பதம் அடிக்கடி கண்டிலேப்படுகிறது. உங்களை பொறுத்தவரையிலே அந்த தமிழர் தரப்பு சரியான வகையிலே ஜெனீவாவிடம் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறதா, அணுக முற்பட்டிருக்கிறதா? அந்த வரிசையிலே இந்த அறிக்கையை, அதனுடைய கனதையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது தொடர்ச்சியாகவே எங்கள் தமிழர் தரப்பிலே இருந்து வருகின்ற ஒரு சிக்கலாக இருக்கிறது. கோரிக்கைகளை எப்படி முன்வைப்பது என்பதில் தெளிவின்மை, அல்லது வேண்டுமென்றே அவர்கள் அப்படி செய்கிறது. சர்வதேச அரசியலிலே தங்களுக்கும் ஒரு வகைபாகம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளிலானே, அல்லது சர்வதேச நிறுவனங்களோடு அல்லது வேறு விதமான நிதி வேறுபட்ட தேவைகளுக்காக சில விடயங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்களோ எங்களுக்கு தெரியவில்லை, அல்லது தேர்தல் அரசியல் அவர்களை வழிநடத்துகின்றதோ தெரியவில்லை. இப்படி நிறைய குழப்பங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன. ஆகவே அந்த இது சம்பந்தமான ஒரு தெளிவான விவாதம், தெளிவான கருத்துருவாக்கம் மக்கள் மட்டத்திலிருந்து எழாத வரை அறிவூட்டப்பட்டு ஊடகங்கள், மக்கள் என்ற சிவில் சமூகம் என்பதே இன்றைக்கு சர்வதேச சக்திகள் இயக்குகின்றதாக மாறிக்கொண்டு வருகின்றது. இன்றைக்கு ராஜபக்சவும் சரி சிவில் சமூகம் வைத்திருக்கின்றார் தமிழர்களுக்குள்ளே. சிவில் சொசைட்டி என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அருண் சித்தார்த் என்பவர் இப்பொழுது நல்லூர் கோவிலை இடித்துவிட்டு அங்கே மறுசல கூடம் கட்டலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது நிலவரம். அப்படி இந்தியாவும் தனது தேவைக்காக சிவில் சமூகத்தை உருவாக்கும், மேற்கும் உருவாக்கும். இப்படி நாங்களாக உருவாக்கி கொண்டு வந்த இயற்கையான சிவில் சமூகமும் வந்து இயல்பான முறையில் உருவாக்கப்பட்டதும் கூட ஒரு கட்டத்திலே ஒரு சார்பு நிலையை எடுக்கும். சார்பு நிலை எடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் எதிர்பார்த்து என்னுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்றால், இந்த ஏதோ ஒரு அணி தங்களுக்கு நியாயம் வழங்கிவிடும் என்று எதிர்பார்த்து அதை சொல்வதை கேட்டு அதனுடைய நெறியாழ்கைக்குள் நின்று தங்களுடைய வேலைகளை செய்துவிட்டு இறுதியில் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, அந்த ரெசல்யூஷன் பெறுகின்ற பொழுது அதை மறுப்பதும் அதற்கு அறிக்கை விடுவதுமாகவே அவர்களுடைய காலத்தை அவர்கள் விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற விடயம். இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த அறிக்கை பொது இணக்கப்பாடு கொண்டு வரப்பட்டது என்பது மிக முக்கியமான விடயம். ஆனால் அதிலே பல தரப்புகள் சம்பந்தப்பட்டிருந்தன. நாங்களும் அதற்கு நேரடி சாட்சியமாக இருந்து நெருக்கமான தொடர்புகளை பேணி அனைவரோடும் இதிலே ஆரம்பத்தில் இருந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல வந்து இருந்து இதை கவனித்துக் கொண்டு, உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டு இது சம்பந்தமான கருத்துக்களை வழங்கி கொண்டிருந்தோம். நாங்கள் செய்திகளை எழுதுவதை விட உள்ளார்ந்த ரீதியாக அதிலே நாங்கள் பல அனுபவங்களை கண்டோம்.
பல ம், கசப்பான அனுபவங்களையும் கண்டிருந்தோம். ம், இவர்களிடம் மனம் இருக்கவில்லை. மனம் ம், இருந்தால் இடம் இருக்கும் என்று சொல்வார்கள். ம், இவர்கள் அனைவரிடமுமே ஒரு சில தரப்புகள் கடுமையான சண்டையை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இன அழிப்பு என்ற சொல்லை கொண்டு வருவதற்கு. ம், ம், ம். இது தவறென்று நினைக்க வேண்டாம். இது சம்பந்தமாக ஆழமான ஆதாரங்கள் இதைப் பற்றி நாங்கள் கதைப்பதென்றால் மணித்தியால கணக்காக இல்லை, கதைக்கலாம். இல்லை, ஆனால் இல்லை. உங்களைப் போன்றவர்களை அழைத்து வந்து இந்த தெளிவை, புலமை சார்தளத்திலிருந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்குரிய தேவை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு ஊடகம் என்ற அடிப்படையிலே இவற்றை தெளிவுபடுத்த முனைந்திருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு கட்சி சார்ந்து, அமைப்புகள் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களிடம் அவற்றை கொண்டு சேர்ப்பது என்பது மிகவும் சிரமமானதாக இருக்கிறது. இறுதியாக இந்த இந்த அறிக்கை விவகாரத்தில் தான் எங்களுக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு விடயம் வருகிற பொழுது எனக்கு பசிக்கிறது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கண்ணுக்கு முன்னால் என்பதை நான் ஏனையவருடைய ஒப்புதலோடு ஏனையவருடைய சம்மதத்தோடு அவருடைய அங்கீகாரத்தோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதிலே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த war கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, ஜெனோசைட் என்ற வார்த்தைகளை எந்த ஒழுங்கிலே பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது முதல்ல ஜெனோசைட் என்பதை சொல்லுங்கள். அதன் பின்னர் தான் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, war கிரைம்ஸ், எத்னிக் கிளீன்சிங் என்ற விடயங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த தெளிவு ஏன் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு வரவில்லை என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? ஒரு சில தரப்புகள் சொன்னார்கள், நாங்கள் முதலாவது அறிக்கையை இப்படி தயாரித்திருக்கிறோம், அடுத்தடுத்த வரைவுகளிலே இன்னும் 3 கடிதங்கள் எழுத வேண்டி இருந்தன, அதில் 1 போய்விட்டது, அடுத்தடுத்த கடிதங்களிலே ஏனைய விடயங்களிலே நாங்கள் அழுத்தமாக கோரிக்கைகளை முன்வைக்க போகிறோம் என்ற கருத்து சொல்லப்பட்டது. இது ஏற்புடையதா? தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நன்கு அறிந்த தமிழ் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களே கூட ஒன்றை அவர்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரியான அபூர்வமான முறையில் ஒரு அறிக்கையை கூட மிக நெருக்கடிக்குள் கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் அடுத்தடுத்த கடிதங்களை எல்லாம் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை அவர்களே புரிந்திருப்பார்கள். அவ்வளவு உள்ளக நெருக்கடிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே நாங்கள் வருமுன் காப்போர்களாக சிந்தித்திருக்க வேண்டும். வருமுன் காப்போர்களாக சிந்தித்திருந்தால் சில சொற்களை தெளிவான முறையில் போடுவதற்கு உங்களுக்கு 2வது, 3வது, 4வது கடிதங்கள் என்றெல்லாம் பிற்போட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை, தேவையில்லை. அப்படியான கருத்தாடல் அங்கு நடைபெறவும் இல்லை. அது பிற்காலத்தில் சொல்லப்படுகின்ற விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா நாங்கள் இவற்றை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தோம். அங்கே என்ன சொல்லப்பட்டது, என்ன கதைக்கப்பட்டது, என்ன விடயங்களில் முரண்பாடுகள் தோன்றின, இதை சொல்லுபவர்கள் இன அழிப்பு என்ற சொல்லையே அவர்களாகவே பிரேரித்திருக்கவில்லை. கவலைக்குரிய விடயம். பாராளுமன்றத்திலே பேசுகின்றார்கள், ஐநாவினுடைய மனித உரிமை சபையிலே வந்து தங்களுடைய அறிக்கைகளை கையளிக்கின்ற பொழுது கூட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதை அவர்கள் சரியான முறையில் பொது தளத்திலே வலியுறுத்த தயாராக நீங்கள் இதிலே பின்னணியிலே நடந்த அந்த இழுபறைகளை நன்கு அறிந்தவர். எவ்வாறு இந்த அளவுக்கு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது என்பது தொடர்பாக நுணுக்கமாக அவதானித்தவர் என்ற அடிப்படையிலே கேட்கிறேன். என்றால் ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களும் நாங்கள்தான் இனப்படுகொலை என்ற வார்த்தை அதிலே உள்ளடக்கினோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் அறிவது ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கிறது. அப்படி அவர்கள் வெளியிலே சொல்லுகின்ற ஒரு விடயம் உள்ளே உங்களை போன்றவர்கள் அறிந்த அல்லது இந்த இணைப்பிலே தொடர்புபட்ட அல்லது ஊடக பரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் வெளியிலே இந்த அளவுக்கு துணிச்சலாக சொல்லுகிறார்கள் என்றால் அது என்ன நம்பிக்கையில் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? நிச்சயமா அந்த கேள்வி எங்களுக்குமே வந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இன அழிப்பு என்ற விடயத்தில் அழுத்தத்தை வைக்காமல் பொறுப்புக்கூறல் என்ற பொதுவான ஒரு அடிப்படையில் அழுத்தத்தை வைத்து இந்த பொறுப்புக்கூறலை அதுக்குள்ளே போட வேண்டாம், இதுக்குள்ளே போடுவோம், வெளியிலே எடுப்போம், இந்த வெளியிலே பொறுப்புக்கூறலை எடுப்பதில் தான் ராஜபக்ச முனைப்பு காட்டி வருகின்றார். அப்ப பொறுப்புக்கூறலை மட்டும் வெளியில் எடுத்து விடுவோம் என்ற மேல் இடத்துக்கு எடுத்து விடுவோம் என்ற கோரிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு இன அழிப்புக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுக்காமல் இந்த IIIM என்கின்ற விடயம் பிரேரிக்கப்பட்ட பொழுது அதையும் மறுதளித்து ஒரு வேறு திசையில் இந்த விவாதம் இழுக்கப்பட்டு சென்று கொண்டிருந்தது, குழப்பம் உருவாக்கப்பட்டு. ஆகவே அந்த தெளிவுபடுத்தலை உருவாக்குவதற்கான சூழல் அங்கே இருக்கவே இதை ஊடகங்கள் கணிசமான அறிவு பெற்றிருந்தால் இது சம்பந்தமான உள்ளூரிலே தாயகத்திலே இது சம்பந்தமான சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதிலே சில குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம் சிவில் சமூகத்தை சேர்ந்த சில பேர் தான் இந்த இணக்க பொது அறிக்கையை எழுதியிருந்தார்கள். குறிப்பாக ஒருவர் அவர் என்னோடு கூட பின்னர் அந்த எங்களுடைய செய்திகள் வெளியாகிய பின்னர் என்னோடு கூட சில முரண்பாடான நிலைப்பாடோடு மின்னஞ்சல்கள் பரிமாறியிருந்தார். இந்த எழுதுகின்ற பொழுதே அவர்களுடைய நோக்கம்
போர்க்குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல் ஏற்கனவே உடன்பட்ட ஐநா கண்டுபிடித்த விடயங்களை மட்டுமே கோருவது என்ற நிலையிலேயே அதை எழுதிவிட்டார்கள். இன அழிப்பை சேருங்கள், இன அழிப்புக்கான இதை கோருங்கள் என்ற அழுத்தம் உருவாகிய பொழுது மிகவும் சிரமப்பட்டு முதல் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்று போட்டார்கள். அப்புறம் அதை அப்படி போடுவது பொருத்தமில்லை, ஜெனோசைடை தெளிவாக போடுங்கள் என்ற பொழுது அதை பிறகு கொண்டு வந்து போடுவதற்கே மிகவும் ஒரு 3 கிழமைகள் கிட்ட அதுக்குள்ளே செலவழிக்க வேண்டியிருந்தது. அப்படி கொண்டு வருவதால் அந்த அறிக்கை பூரணமாக ஒரு சரியான முறையில் வராது. ஏனென்றால் பிழையான நோக்கத்தோடு எழுதப்பட்டதுக்குள்ளே சொல்லை கொண்டு வந்து இறுதியில் புகுத்துகின்ற பொழுது, சில வசனங்களை அமைக்கின்ற பொழுது அது சரியான முறையில் உங்களுடைய கோரிக்கை அதிஉச்ச கோரிக்கையாக தெளிவாக கொண்டு வராது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுல குறிப்பாக இந்த நாங்கள் இதில் யார் அதிகம் முரண்பட்டார்கள் என்பதை நன்கு அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வானொலியூடாக அவர்களுடைய பெயர்களை, அவர்களுடைய கட்சிகளை, சம்பந்தப்பட்ட நபர்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் இன்று அதை தவிர்ப்பதற்குரிய காரணம், நாங்கள் ஒரு புலமைசார் அடிப்படையிலே, கருத்தியல் அடிப்படையில் இதை பற்றி பேசுகின்ற பொழுது, யார் கேட்கின்ற பொழுதும் இலகுவாக அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்தந்த அமைப்புகள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவிர்த்திருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த IIIM விவகாரம் என்பது ஏன் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அடம்பிடித்தார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதுக்கு மறுபடியும் நாங்கள் பதில் தேட முனைவோமாக இருந்தால், ஏன் இந்த IIIM போன்ற கட்டமைப்பு சார்ந்த விசாரணை பொறிமுறை அவசியம் தமிழர் விவகாரத்திலே என்பதற்கான விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் இது கூட எங்களுக்கு புதிதாக இருந்த ஒரு விடயம்தான். ஏனென்றால் இதை பற்றி நாங்கள் கூட சிந்தித்திருக்கவில்லை. இதை பற்றின கருத்தாடல்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இப்படி ஒன்றை ஒரு கட்சி ஒரு இது கொண்டு வருகின்றது, இது எங்களுக்கு உடன்பாடானதாக இல்லை என்று அவர்கள் சொன்ன பொழுது எங்களுக்கும் அந்த கேள்வி எழுந்தது. அந்த கேள்வி எழுந்த பொழுது அதை ஆராய்ந்த பொழுது என்ன நடந்திருக்கின்றது என்று சொன்னால், IIIM என்பது இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அதை பல பேர் அது ஒரு விசாரணை என்று பிழையாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். அது ஆதாரங்களை திரட்டுவதற்கும் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கும் அந்த சர்வதேச அது ICJ-ஆகவும் இருக்கலாம், ICC-ஆகவும் இருக்கலாம், ICT-ஆகவும் இருக்கலாம், அல்லது வேறொரு நாட்டில் நடைபெறுகின்ற ஒரு நேஷனல் கோர்ட்டாகவும் இருக்கலாம். அங்கு அந்த ஆதாரத்தை வழக்கு நடைபெறுகின்ற இடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிப்பது, இதை பற்றி எந்த அறிக்கையும் அவர்கள் சமர்ப்பிக்க மாட்டார்கள். பகிரங்கமான எந்த இப்ப ரிப்போர்ட்டுகளோ அல்லது விசாரணை தீர்ப்புகளோ அவர்கள் தாங்களாக வழங்க மாட்டார்கள். ஆனால் இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் என்று வருகின்ற பொழுது, மெக்கானிசம் என்று வருகின்ற பொழுது, அது ஐநாவிலிருந்தே அதற்கு சுயாதீனத்தன்மை இருக்கும். இப்ப OASL என்ற ரிப்போர்ட் எழுதப்பட்ட பொழுது அது சுயாதீனமாக இருக்கவில்லை. அந்த அலுவலக ஐநா மனித உரிமை அலுவலக உயர்ஸ்தானியுடைய அலுவலகத்தால் கட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருந்தது. ஆனால் IIIM ஒன்று வருகின்ற பொழுது இது சிரியாவுக்கு சரியான முறையிலே வந்திருக்கின்றது. சிரியா மாடலைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். இது நாங்கள் இந்த ஐயம் உருவாகிய பொழுது நாங்கள் இதை பற்றின தெளிவுபடுத்தலுக்காக பிரான்சிஸ் போயில் அவர்களிடம் ஒரு மின்னஞ்சலை அனுப்பி கேட்டிருந்தோம். அதற்கு அவர் ஒரு தெளிவான ஒரு பதிலை தந்திருந்தார். நாங்கள் 10 கேள்விகள் அவருக்கு அனுப்பியிருந்தோம். அந்த 10 கேள்விகளுக்கும் அவர் பதில் தந்திருந்தார். அந்த பதிலை அடிப்படையாக வைத்து ஒரு கட்டுரையை நாங்கள் வெளியிட்டது மட்டுமல்ல, இந்த வவுனியாவிலே கிளிநொச்சி இவர்கள் கூடுவதற்கு முதல் நாள் தினக்குரலிலே நான் ஒரு இன்டர்வென்ஷன் செய்து ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருந்தது தமிழ் மொழியில இதை விளக்குவதற்காக. அப்படி பல வடிவங்களிலே மற்ற பல கட்சிகளோடும் அந்த நேரத்தில் கதைத்துக் கொண்டிருந்தோம். இப்படி பல முறைகளிலே இந்த IIIM என்பதற்கான ஒரு அழுத்தம் உருவாகின நிலையிலே தான் அதை அவர்கள் கூறுகிறார். அதை கோருகின்ற பொழுதும் ஜெனோசைட் என்ற டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்க வேண்டியது மிக முக்கியம். சிரியா விடயத்திலே ஜெனோசைட் என்றதிலே தான் முதல் பார்க்க தொடங்கி பிறகுதான் மற்ற குற்றங்களை பார்க்கின்றார்கள். ஆகவே இதுல எந்த குற்றத்தை முதல் பார்ப்பது, எதை அடுத்தடுத்து பார்ப்பது என்றதெல்லாம் IIIM-க்கும் முக்கியம், ICC-க்கு முக்கியம், ICT-க்கு முக்கியம். எந்த கன்வென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றார்கள், அதாவது ஜெனோசைட் கன்வென்ஷன்ல இருந்து பார்க்கின்ற பொழுது 56ஆம் ஆண்டிலிருந்து குறைந்தபட்சம் எங்களுடைய விடயத்திலே தமிழ் அரசு கட்சியாக அன்று இருந்த சமஷ்டி, அதாவது ஃபெடரல் பார்ட்டி வந்து தெளிவாக தன்னுடைய திருகோணமலை தீர்மானத்திலே 56ஆம் ஆண்டு அவர்கள் இன அழிப்பு என்றதை சொல்லி இருக்கின்றார்கள். இன அழிப்பை இலங்கை அரசு திட்டமிடுகின்றது என்பதை தெளிவாக சொல்லி இருந்தார்கள். அவை 65 வருட வரலாறுள்ள இன அழிப்பை பற்றி நாங்கள் எடுத்து செல்வதற்கு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எங்களிடம் இருக்க வேண்டும், தெளிவான ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். ஆனால் இந்த நிலைப்பாட்டை, அந்த ஒரு தெளிவான நிலைப்பாட்டை, அதிலே ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதிலே இருக்கக்கூடிய சிக்கல் ஆரம்பத்திலே இந்த இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு தரப்பு அடம் பிடித்தது. அதன் பின்னர் அவர்கள் அதுக்கு இணங்கி வருகிறார்கள். நிர்பந்தம் காரணமாகவோ அல்லது ராஜேந்திர அடிப்படையிலோ இது ஒரு வகையிலே அவர்கள் அதுக்கு இணங்கி வருகிறார்கள் என்றால்,
தமிழ் தேசியம் பேசியவர்கள் அதிலிருந்து அதை கண்டும் காணாமலும் நடுவு விட்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒன்று ஒரு ஐயப்பாடு வருகிறது. தேசியம் பேசிய ஒரு தரப்பு தான் இதிலே அதிகம் முரண்பட்டு நின்றது அல்லது அழுத்தம் கொடுக்காமல் விலகி இருந்தது சொன்ன ஒரு முக்கியமான நபர், சிவில் சமூகம் சார்ந்த ஒரு கலாநிதி தன்னுடைய சொல்லாடல்கள் மூலமாக இந்த வரைவை, இந்த அறிக்கையை பலமிழக்கச் செய்வதிலே சிறப்பாகவே பணியாற்றியிருக்கிறார் என்பது புரிகிறது. ஆனால் இவர்களில் மிக தெளிவாகவே அவர்கள் சொல்லுகின்ற விடயம் அல்லது அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த நிலவரம் என்பது தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய தளத்தினுடைய ஒற்றை குரல் நாங்கள் என்பது போல வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே இதில் இருந்து மக்கள் நிலவரங்களை பகுத்தறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அல்லது இதற்கு மறுபக்கத்தில் இருந்து இந்த நிலவரங்களை சரியான முறையிலே இவர்கள் ஊடாக கையாள வைக்கக்கூடிய ஒரு சமூகம் தோற்றுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது? இதற்கான தீர்வு ஒரு தெளிவுபடுத்த இந்த நீங்கள் குறிப்பிட்டவர்களே தமிழ் தேசியத்துக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும், சில சர்வதேச தரப்புகளுக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற இருதலை கொள்ளி நிலையில் இருப்பதனால் தான் இந்த சிக்கல் தோன்றுகின்றது என்பதுதான் எங்களுடைய ஆய்ந்த முடிவு. இது இப்போது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணுவார்கள் அடிக்கடி. நாங்கள் ஏற்கனவே தமிழ் சிவில் சொசைட்டி மிஸ்ஸஸ் த டார்கெட் என்று கட்டுரைகள் கூட பல வருடங்களுக்கு முதல் எழுதியிருக்கின்றோம் தமிழ்நெட்டிலே. அந்த விடயங்களை நாங்கள் துல்லியமாக பார்த்து வருகின்ற பொழுது இவர்களிடம் ஒரு போக்கு இருக்கின்றது. என்னவென்றால், விசுவாசமாக இருக்கின்ற தரப்பு எங்கே இருந்து கூட அழுத்தம் பெறுகிறதோ அந்த அழுத்தத்துக்கு அல்லது அந்த இன்ஃபுளுன்ஸுக்கு அவர்கள் பலியாகி விடுகிறார்கள். பிறகு விமர்சனம் பெறுகின்ற பொழுது அல்லது தாங்களே தங்களுடைய தவறை உணர்கின்ற பொழுது இந்த குறித்த சிவில் சமூக அமையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையை எடுத்து பார்த்தீர்கள் இருந்தால் எவ்வளவோ தெளிவான ஒரு விடயம் இருப்பதாக இருக்கும். அது ஏனென்றால் அதற்கு கடும் விமர்சனம் உருவாகியிருக்கின்றது தமிழ் தரப்பிலே, குறிப்பாக இளையோர் மட்டத்திலே பல விமர்சனங்கள் உருவாகிய கட்டத்திலே அவர்கள் சில வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ளுகின்றார்கள். இதுல இன்னொரு நான் சொல்ல வேண்டும், சமூக பிரதிநிதி சார்பிலும் ஒரு அறிக்கை வந்தது. அதே நேரத்திலே இந்த ஜீரோ டிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற பூச்சி அறிக்கைக்கு எதிராக ஒரு கட்சி தங்களுடைய 2 பேர்களிலே அறிக்கையும் விட்டது. அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு நிலவரம் வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட இதை சரியாக வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இதை நேர்படுத்துவோமாக இருந்தால் இந்த இனப்படுகொலையை நிறுவுவதற்கு எவ்வாறு செய்யப்பட முடியும்? அதற்கான சரியான தளம் இருக்கிறதா? நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் 65 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது என்றால் அதை சரியாக நாங்கள் நிரூபிக்க வேண்டியவர்களாகவும் இருக்க வேண்டும். எம் ஏ சுமந்திரன் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம், இனப்படுகொலை என்று நாங்கள் சொல்லிவிட்டு போகலாம், ஆனால் அதை நிரூபிக்க வேண்டி வருகின்ற பொழுது அதை நிரூபிக்க முடியாவிட்டால் நாங்கள் பொய் சொன்னவர்களாக மாறிவிடுவோம். அவை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச தீர்வும் நீதியும் கிடைக்காமல் போய்விடும் என்றொரு வாதத்தை அவர் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார். உண்மையில் இனப்படுகொலை என்பதை நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக இன அழிப்பு என்பதை நிச்சயமாக நிரூபிக்க முடியும். இதற்கான ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய விடயம் இந்த மக்கள் தீர்ப்பாயம், டப்ளின் ட்ரிபியூனல், பிறகு அது பிரேமன் ட்ரிபியூனலாக 2013 டிசம்பர் நானும் அதிலே பங்களித்து சாட்சியங்கள் வழங்கியிருந்தேன். பல பேர் வழங்கியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட மறுப்புகளை செய்கிறார்கள் என்று நாங்கள் கதைக்கிறவர்கள் கூட அதிலே தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இன அழிப்பு என்பதை. ஆகவே அந்த விடயத்திலே அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதுல சில முக்கியமான அந்த பிரேமன் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பிலே சில முக்கியமான தன்மைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் எங்களுடைய அதி உச்ச விடயமாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில எங்களிடம் தெளிவான ஒரு முன்னுதாரணமே இருக்கின்றது. ஆனால் இந்த இன அழிப்பு என்பதை நிறுவுவதற்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்டென்ஷன் என்பது நிறுவப்பட வேண்டும். இலங்கை அரசு நோக்கத்தோடு தான் இந்த அதாவது ஒரு கிரைம் நடக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு மென்டல் எலிமெண்ட் இருக்கும். அதாவது ஒரு நோக்கத்தோடு ஒரு கிரைம் செய்யப்படும். ஒவ்வொரு கிரைமும் தனித்தனியாக நீங்க எடுத்து பார்ப்பீங்களா, ஜெனோசைடல் ஆக்ட் என்று சொல்லுவார். ஜெனோசைட் என்பது வேறு, ஜெனோசைட் ஆக்ட் என்பது வேறு. பல ஜெனோசைடு ஆக்டுகளினுடைய தொகுப்பு ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற பொழுதுதான் ஒரு ஜெனோசைடு என்பது வருகின்றது. அப்ப அந்த ஜெனோசைடு என்பதை கொண்டு வருவதற்கு அந்த இன்டென்ஷன் என்பது மிக முக்கியமாகின்றது. அதை ஜெனோசைடை பொறுத்தவரை சொல்லுவார்கள் டபுள் மென்டல் எலிமெண்ட் உள்ள கிரைம் என்று சொல்லி. இதுதான் அந்த கிரைம் ஆஃப் ஆல் கிரைம்ஸ். அதுலேயும் அதற்கு டபுள் மென்டல் எலிமெண்ட் இருக்க வேண்டும். இது நிறுவப்பட வேண்டும். சரி, நிறுவப்படுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையிலே மிக முக்கியமான வடிவத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஒரு பிரைமா ஃபாசியா நிலையில், அதாவது
ஆதாரங்கள் நம்பகத்தன்மையான முறையில் எல்லா அம்சங்களுக்கும் இருக்கின்றன என்பதை எடுத்து எம்பக்கூடிய வகையில் அந்த விசாரணை ஆரம்பிக்கலாம் என்பதற்கான அடித்தளம் முதல் இருக்க வேண்டும். அது இருந்தால் பிறகு கொன்க்ளூசிவ் எவிடன்ஸ் என்பது இந்த IIIM போன்ற விசாரணை பொறிமுறைகள் அல்லது இந்த ICC போன்றவர்களோ அல்லது ICJ போன்றவர்கள் முன்னெடுக்கின்ற விசாரணைகள் ஊடாக கொன்க்ளூசிவ் எவிடன்ஸை நோக்கி அவர்கள் செல்வார்கள். அப்ப பிரைமா ஃபாசியா கேஸ் நடத்துவதற்கான தகை நிலை எங்களிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் நிறுவ வேண்டும். அதற்கான சகல அம்சங்களும் எங்களிடம் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதற்கு இன்னும் கூர்மையாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆதாரங்களை திரட்ட வேண்டிய தேவைகளும் இருக்கின்றது. இதுவரை போர் குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான ஆதாரங்களையுமே இவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். எங்களுக்காக நீதி வழங்குவது என்று புறப்பட்டிருக்கின்ற மத்திய நிறுவனங்கள் சாட்சியங்களை தேடுபவர்கள் அந்த சாட்சியங்களுக்குள்ளேயே நின்றிருந்தபடியினாலும் இன அழிப்பை பார்க்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயற்பட்டதாலும் இன அழிப்புக்குரிய சாட்சியங்கள் எல்லாமே மனித குலத்துக்கு எதிரான சாட்சியங்களுக்குள்ளே பதிவாகிவிட்டது. ஆகவே இவர்களுடைய பொறிமுறையில் போகின்ற பொழுது போர்க்குற்றம் முதல் அடுத்ததாக கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி பிறகு ஜெனோசைடை பார்க்கிறேன் வருகின்றார்கள். இது அடிப்படையில் தவறான அணுகுமுறை. ஜெனோசைடை முதலில் பார்த்து அதற்குள் பொருந்தாதவைதான் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியாகவோ வோ கிரைம்ஸ் ஆகவோ போக வேண்டும். ஆகவே இங்கு எங்களுடைய விடயத்தை மட்டும் தலைகளாக அடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது சொல்லுகின்றார்கள் மாஸ் அட்ரோசிட்டி என்று சொல்லுங்கள், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் என்று சொல்லுங்கள் என்கின்ற மாதிரியான பொது சொல்லாடல்களை கையாளுகின்றார்கள். இங்கேதான் சிக்கல் வருகிறது. ஆமாம். இப்பொழுது இந்த கோரிக்கைகள் எவ்வாறு தமிழக தரப்பால் முன்வைக்கப்பட வேண்டும்? அது ஒரு கட்சிகள் அல்லது கூட்டு கட்சிகள் சார்பாக அமைப்புகள் சார்பாக முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளாக இருக்கலாம், அல்லது நிலத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய இந்த சிவில் சமூக கட்டமைப்புகள் சார்பாக பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஒன்றிணைக்கின்ற வலிச்சேர்க்கின்ற கோரிக்கைகளாக இருக்கலாம். இவை அனைத்திலும் எவ்வாறான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும்? எவ்வாறு இந்த கோரிக்கைகளை சர்வதேசத்திடம் ஐக்கிய நாடுகள் சபையிடம் முன்வைப்பது? அதாவது சர்வதேச சட்டம் என்ன மாதிரி வளர்ச்சி அடைந்து வருகின்றது, எவ்வாறு அது விரிவடைந்து வருகின்றது, அதிலே இருக்கின்ற தன்மைகளோடு இன அழிப்பு என்பதற்கான அதிஉச்ச விடயங்களை எப்படி நாங்கள் கேட்க வேண்டும். ஆகவே அதிஉச்ச விடயங்களிலிருந்து தொடங்க வேண்டும். ICT ஃபார் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ICT இல்லாது விட்டால், ICT உருவாக்க முடியாது விட்டால், ICTயை கூட உருவாக்குவதற்கு இதே செக்யூரிட்டி கவுன்சில் தடையாக இருக்கும் என்ற ஒரு வாதம் இருக்கின்றது. ஆனால் ICTயை ஜெனரல் அசம்பிளி கூடாகவும் உருவாக்கலாம் என்கின்ற இன்னொரு வழிமுறையும் இருக்கின்றது. இதுவரை அது நடக்காது போனாலும் எங்களுடைய விவகாரத்தில் சில விடயங்களை நாங்கள் பிரசிடென்ட் செட்டிங்காக உருவாக்கலாம். சர்வதேச சட்டங்கள் என்பதே வளர்ச்சியடைந்து வருகின்ற சூழலில் நாங்கள் சட்டங்களை இன்டர்பிரிட் பண்றவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய வழக்குரைஞர்கள் பொதுவாக விடுகின்ற தவறு. சிரியா விவகாரத்திலே IIIM எந்த அளவுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதோ அதே போன்று ஈழத்தமிழர் விவகாரத்திலே இந்த ICT ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வரப்படலாம் என்பது முடிவாக. அது ஏற்கனவே ICT ருவாண்டா விடயத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய விடயத்திலே அது ருவாண்டா விடயத்திலே அந்த கிளியர் கேஸ் ஆஃப் ஜெனோசைட் என்று நவநீதம் பிள்ளையை சொல்லியிருப்பார். ஆனால் அதே நவநீதம் பிள்ளை இன அழிப்பை எங்களுடைய விடயத்திலே மறுத்திருக்கின்றார். நவநீதம் பிள்ளை மட்டுமல்ல, கனடாவை சேர்ந்த லூயிஸ் ஆபர் என்கின்ற அம்மையார் தான் முதலில் ஐநாவினுடைய ஜெனீவாவிலே இருந்தவர் உயர்ஸ்தானியராக. அவங்களுடைய இன அழிப்பு போர் நடக்கின்ற பொழுது கூட அவர் அங்கே இருந்திருந்தார். அதில் இடையில தான் அவர் ICC என்று சொல்லப்பட்ட இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்புக்கு ICG என்கின்ற குரூப்புக்கு போகின்றார். இவர்கள் எல்லாம் இந்த இன அழிப்பு மறுப்புக்குள்ளே நின்றவர்கள். இந்த இவர்கள் போட்ட வழி வரைபடத்திலே தான் இந்த முழு விஷயமே போய்கொண்டு இருக்கின்றது. இந்த இன அழிப்பை மறுப்பது என்பதை செய்து கொண்டு வருகிறவர்கள் விடுகின்ற தவறை நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி எங்களுடைய அதிஉச்ச கோரிக்கைகளை ஜெனோசைட் கன்வென்ஷன் அடிப்படையிலே ருவாண்டா போன்ற இடங்களில் நடைபெற்ற அந்த கிளியர் கேஸ் ஆஃப் ஜெனோசைட் என்று சொல்வார்களே, அதை போல எங்களுடையதும் கிளியர் கேஸ் ஆஃப் ஜெனோசைட் தான், ஆனால் வேறு அடிப்படைகளிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் வாதிட வேண்டும். எங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்தார்கள், எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள், எவ்வளவு பேர் இதனால் பாதிப்படைந்திருக்கிறார்கள், டெமோகிராபிக் மாற்றங்கள் எப்படி நடந்திருக்கின்றன, இன்றைக்கு ஹெரிட்டேஜ் ஜெனோசைட் என்று சொல்கின்றோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற விடயத்தை நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், ஹெரிட்டேஜ் ஜெனோசைட், அப்படி அது வளர்ந்த டெமோகிராபிக் ஜெனோசைட் என்று அது வளர்ச்சி அடைந்து கொண்டு போகுது, வேகமடைந்து கொண்டு போகின்றது. புத்தளத்தில் இருந்து நீர்கொழும்பில் இருந்து மன்னார் வரை சிங்களமயமாக்கல் நடந்து முடிந்தது போர் தொடங்குவதற்கு முன்னர். இதெல்லாம் ஜெனோசைடினுடைய அடிப்படை அம்சங்கள்.
ஆகவே ஜெனோசைட் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு, மரபுரிமைகள் சார்ந்த இன அழிப்பு, அதே நேரத்திலே குடிப்பரம்பல் சார்ந்த இன அழிப்பு என்ற அடிப்படையிலே இவற்றை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பலர் கொத்து கொத்தாக மக்கள் கொலை செய்யப்படுவதைத்தான் ஜெனோசைட் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அல்லது அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற கருப்பொருள் இருக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய இந்த பதில் விளக்கமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல உயரத்தில் இருந்து வர வேண்டும், ஜெனோசைட் என்ற விடயத்தில் இருந்து வர வேண்டும். ஜெனோசைடில் நிரூபிக்கப்படாத விடயங்கள் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி என்று சொல்லப்படுகின்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றமாக கொண்டு வரப்பட வேண்டும். அதன் பின்னர்தான் கிரைம்ஸ் போன்ற படிநிலைகளை நோக்கி அது நகர வேண்டும் என்றால் அது அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இது தமிழர்கள் தரப்பிலே முன்வைக்கப்படலாம். ஆனால் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை சபைக்குள் இதை எவ்வாறு உள்ளடக்கிக் கொள்வது, எவ்வாறு இதை இனப்படுகொலை நோக்கி கொண்டு நகர்த்துவது என்பதற்கான ஒரு தெளிவில்லை. அதுக்கான தெரிவு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. இல்லை, இந்த ஐட்டம் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற 10 ஐட்டத்துக்குள் எங்கே இதனை பயன்படுத்த வேண்டும், அதை எவ்வாறு பயன்படுத்துவதற்கு வித்திடலாம் என்பதற்கான ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. அது பற்றிய விளக்கத்தை சொல்ல முடியுமா? நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல, அதாவது எங்களுடைய தரப்பில், தமிழர்களுடைய தரப்பில் ஒரு குறிக்கோளை நோக்கி நகர்கின்ற ஒரு அணுகுமுறை எங்களிடம் இல்லை. குறிப்பாக ஜெனீவாவுக்குள்ளே நடைபெற்று கொண்டு போன்ற விடயங்களை பார்த்தீங்கன்னா, அங்கு சென்று வருபவர்கள், அங்கு இருந்து செயற்படுபவர்கள் அனைவருமே ஒரு குறிக்கோள் அடிப்படையில் செயற்படுவதில்லை, இவர்கள் ஒரு PR அடிப்படையில் செயற்படுகிறார்கள். அதாவது தங்களுக்கு ஒரு தமிழர் தரப்பிலான ஊடகங்களுக்குள்ளே தங்களுக்கு பிரசித்தம் தேடுவதற்கான ஒரு இடமாக, அல்லது தேர்தல் அரசியலுக்கான ஒரு களமாக, இப்படி வேறு வேறு தேவைகளுக்கு அதை பயன்படுத்துகிறார்களே ஒழிய, ஒரு ஒரு தெளிவான ஒரு வரைபடத்தை வைத்து ஒரு நிலைப்பாட்டு அடிப்படையில் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒரு தன்மை அவர்களிடம் இல்லாமல் இருக்கின்றது. இலங்கை அரசு இன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு முள்ளிவாய்கள் நிற்கின்றது போன்ற ஒரு மன உணர்வோடு தன்னுடைய உத்திகளை வகுத்து செயற்படுகின்ற பொழுது அவருடைய ஆவணத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அவருடைய தன்னுடைய ஆவணத்தை முடிக்கின்ற இடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஐநாவோடு மானசீகமாக செயற்பட தயாராக இருக்கிறோம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் என்ற அடிப்படையில் செயற்பட நாங்கள் உள்ளக ரீதியான பொறுமை, ஹோம் கிரவுண்ட் என்ற சொல்லி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக அந்த விடயத்தை நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் மட்டும் போதும், உபத்திரவம் செய்கின்ற தரப்பாக இருக்காதீர்கள் என்றதை இவர்களுக்கு தெளிவாகவே எடுத்து எம்புகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவத்தில் தான் இந்த 0 டிராப்டும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே அஜெண்டா ஐட்டம், நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஒளிபரப்புகளை இதை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது அஜெண்டா ஐட்டம் 2, அஜெண்டா ஐட்டம் 4, அஜெண்டா ஐட்டம் 10 என்ற விடயங்களிலே அஜெண்டா ஐட்டம் 4க்குள்ளே எங்களுடைய விஷயத்தை கொண்டு போகவில்லை. சிரியா போன்ற விடயங்கள் அதுக்குள்ள வைத்துத்தான் கையாண்டார்கள். ஆனால் 2 வைத்து கையாண்டிருக்கிறார்கள். இலங்கை அரசு 10க்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று நிற்கிறது. இந்த விடயத்திலே மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்து எங்களுடைய கோரிக்கைகள் அங்கே வைக்கப்படவில்லை. அதை ஹியூமன் ரைட்ஸ் situations that require the council's attention என்பதுதான் 4வது ஐட்டமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் 10வது ஐட்டத்துக்குள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் என்பதற்குள் கொண்டு செல்ல விரும்புகிறார்கள். இலங்கை கொண்டு செல்ல விரும்புகின்றது. ஒரு தவிர்க்க முடியாத பட்சத்தில் இந்த 0 டிராப்டை கொண்டு வந்தவர்கள் கூட அதற்கு இணங்கிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வேறு வழி இல்லை, இலங்கையை அதுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அஜெண்டா ஐட்டம் 10க்குள்ளே கொண்டு போய் அதனுடைய கனதியை குறைத்து விடுவார்கள். சரி, இந்த இதிலே கனதி வர வேண்டுமாக இருந்தால் இலங்கையை எதற்குள் வைத்து முன்னகர்த்த வேண்டும்? இந்த ஐட்டம் 4க்குள் அதை நகர்த்த வேண்டும். ஐநா மனித உரிமை அவைக்குள்ளே அல்லாது வெளியிலே கொண்டு போய் வேறு பொறிமுறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய கோரிக்கை. அதை செய்கின்ற அதே வேளை தொடர்ந்தும் எங்க இன அழிப்பு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஐநாவிடம் பிரிவென்ஷன் ஆஃப் ஜெனோசைட் என்று தனியான அலுவலகமே இருக்கின்றது. அந்த அலுவலகத்தை வைத்து ஏர்லி வார்னிங்ஸை பார்ப்பது, அங்கே நடந்து கொண்டு போற விஷயங்களை தொடர்ந்து கண்காணிப்பது போன்ற விடயங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் கூட அஜெண்டா ஐட்டம் 4 என்கின்ற ஒரு இடத்திலே தான் அதை வைக்க வேண்டும். அதை செய்யாமல் நீங்க அஜெண்டா ஐட்டம் 2க்குள்ளேயே தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அனுவல் ரிப்போர்ட் என்ற விடயத்துக்குள்ளேயே வைத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காம்ப்ரமைஸாக கேட்பவர்களுக்கு எங்களுடைய அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்தால் வசதியாக இருந்திருக்கும். வாசித்தை விடுவோம். Annual report of the United Nations High Commissioner for Human Rights and reports of the Office of the High Commissioner and the Secretary General. இதுதான் 2வது ஐட்டம். இதற்குள் தான் இப்பொழுது நிற்கிறது தமிழர்களுடைய விவகாரம். ஆனால் 4 தான் சிறப்பானது. ஆனால் 4ஐயும் தாண்டி 10க்குள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் என்ற அடிப்படையிலே கொண்டு செல்ல முனைகிறார்கள் என்றால் நீங்கள் சொல்லுகின்ற 4க்குள் எவ்வாறு கொண்டு வருவது? 4க்குள் கொண்டு வருவதற்கு
அது வாக்கு அடிப்படையில் தான் கொண்டு வரப்படும் என்ற ஒரு பார்வை தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கோர வேண்டுமே, முதல் அழுத்தம் கொடுக்கின்ற தரப்புகள் ம், இந்த நாடுகளை அணுகி, இதிலே குறிப்பாக கவனியுங்கள், சில ம், நாடுகளிடம் போய் கதைக்கின்ற பொழுது, இங்கே கதைக்கின்ற செயற்பாட்டாளர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாமே இப்போ மனித உரிமை சபை தான் பார்த்துக் கொள்ளுகிறது. ம், அங்கே போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்று இந்த நாடுகளுக்கு போகின்ற பொழுது சொல்லுகிறார்களாம். ம், ம், மனித உரிமை சபையோடு சம்பந்தப்பட்ட அந்த பொறிமுறையோடு சம்பந்தப்பட்டவர்களோடு போய் இவர்கள் கதைக்கின்ற பொழுது, அவர்கள் சொல்லுகிறார்கள், நாடுகள் தான் இங்கே கொண்டு வர வேண்டும். ம். நீங்க நாடுகளோடு போய் கதையுங்கள்னு சொல்லுகிறார். அதாவது பந்தாடப்படுகின்றது. எங்களுடைய விஷயத்தை ஆம், அங்க ஆம், போங்கள், இங்கே போங்கள்னு 2 தரப்புமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஆம். 47 நாடுகள் அங்க இருக்கின்றன. அந்த நாடுகளுடைய இது மாறிக்கொண்டிருக்கும் அடிக்கடி. ம், அந்த ம், 47 நாடுகளுடைய வாக்குகளை பெற்று ஒரு ரிசல்யூஷனை கொண்டு வருவதென்றால், ம். முதல் ஒரு டிராஃப்ட் தயாரிக்கப்பட்டு, அங்கு வரைவு தயாரிக்கப்பட்டு அங்கு நகர்த்தப்பட வேண்டும். ஆம், அதற்கு சில ஆம், நாடுகளுடைய ஆதரவு தேவை. ஆம், எங்களுடைய விடயத்தை கையாளுவதாக தாங்களாகவே வந்து அமெரிக்கா, இப்போ அமெரிக்கா வெளியில போயிட்டு திருப்பி வருவதற்கு நிற்கின்றது. ஆம், அமெரிக்கா கையாண்டு கொண்டிருந்தது கடந்த காலங்களிலே. ஆம். அதுதான் நான் குறைத்துக் கொண்டிருந்தது. இந்த ரெசல்யூஷன குறைத்து தன்னுடைய பேரம் பேசலுக்கு பயன்படுத்திக் கொண்டிருந்தது. ம். இப்போ அதே கடமை அமெரிக்காவினுடைய த நிலை இல்லாத பொழுது, அங்க இல்லாத பொழுது யுகே செய்கின்றது. ஆம். அப்ப இந்த யுகேயும் அமெரிக்காவிடமிருந்தும் நீங்கள் நீதியை எதிர்பார்ப்பதற்கு ஒன்று அவர்களிடம் நீங்கள் வலிமையாக இதை கொண்டு வாருங்கள் என்று வலியுறுத்தி அழுத்தத்தை கொடுக்கலாம். ம். ஆனால் அதற்கு மாறாக வேறு நாடுகள் ஊடாகவும் நீங்கள் சில நகர்வுகளை மேற்கொள்ளலாம். அப்ப இன்றைய இதிலே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்கள் சொல்லுகின்ற விடயத்திலே முக்கியமாக அமெரிக்கா இதிலே ஆரம்பத்திலே தொடர்புபட்டது. ஆனால் உத்தியோகபூர்வமாக அவர்கள் வெளியிலே நிற்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பினாமியாக பிரித்தானியா செய்யப்படலாம். ஆனால் தமிழர்கள் தான் அழுத்தம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் பொதுவாக சொல்லப்படுகின்ற விடயம் கனடாவிலும் பிரித்தானியாவிலும் தான் ஈழத்தமிழர்கள் அதிகம் இந்த போரினால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே இவர்களால் நிச்சயமாக இந்த சம்பந்தப்பட்ட அரசுகளூடாக அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும் என்பது அந்த விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரையிலே மிக பெரும் தோல்வி இந்த ஜீரோ டிராஃப்ட் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த விடயத்திலே கனடா மற்றும் பிரித்தானியா அரசுகளிடம் இருந்து தமிழர்கள் எவ்வாறு உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது எவ்வாறு அவர்களூடாக அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும்? அதற்கான வழிமுறை என்ன? நிச்சயமாக இந்த இப்போ பார்த்தீர்களா இருந்தால் ராஜபக்ச அரசு வந்து ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கின்றது, உத்திகளை வைத்திருக்கின்றது, இலக்குகளை வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போலத்தான் இந்த அணியும் தனக்கான உத்திகளை வைத்திருக்கின்றது, தனக்கான இலக்குகளை வைத்திருக்கின்றது. குறிப்பாக பார்ப்பீர்களா இருந்தால் இந்த மேற்கு அணி சார்ந்த 10 நாடுகள் தங்களுடைய கருத்தை அங்கு வெளியிட்டிருந்தன இந்த இன்டராக்டிவ் டயலாக்ல. அதை பார்த்த பொழுது ஜெர்மனி கேட்கின்றது, நாங்கள் ஏற்கனவே நேஷனல் கோர்ட்டுகளில் தண்டனைகளை வழங்க ஆரம்பித்து விட்டோம். விடுதலை புலிகள் உடைய பிரதிநிதி ஒருவருக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய கண்ட்ரியினுடைய பெடரல் ப்ரொசிக்யூட்டர் கேஸை இதற்கான ஆதாரங்களை நீங்கள் தர முடியுமா என்று யுஎன்னிடம் கேட்கின்றார்கள். கோர் குரூப்பில் இருக்கின்ற இந்த மைய குழுவில் இருக்கின்ற ஒரு நாடு ஜெர்மனி. அதேவேளை இன்னொரு நாடான கனடா இப்போது 47 நாடுகளிலே ஒரு மெம்பராக இல்லாவிட்டாலும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இந்த முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்களை எதிர்ப்பதை எரிக்கப்படுவதை கண்டிக்கின்ற அதேவேளை தமிழ் மோனுமெண்ட்ஸை வந்து அழிப்பதையும் கண்டித்திருந்தார்கள். மனவருத்தம் தெரிவித்திருந்தார்கள் அதற்கு. அது ஒரு தமிழ் சார்பான ஒரு நிலையை நுட்பமாக வெளிப்படுத்துவதாக கனடாவையும், தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதாக ஜெர்மனியையும், நெதர்லாண்ட்ஸ் என்ற நாட்டை பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு முறையிலே உள்ளக பொறிமுறை ஹோம் கிரவுண்ட் சொல்யூஷனுக்கு வேறு ஏதாவது நாடுகள் முன்னுதாரணமாக இலங்கைக்கு நீங்க காட்ட முடியுமா என்று அவர்கள் கேட்பதாக, இப்படி திட்டவட்டமாக ஒவ்வொருவரும் என்னென்ன கேட்பது என்பது இப்ப நோர்வே போன்ற நாடுகள் எங்களுடைய விடயத்திலே நிறைய விடயங்களை தெரிந்தவர்கள், அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தவர்கள். அவர்கள் நோர்டிக் அண்ட் பல்டிக் 8 என்று சொல்லுகின்றார்கள். NB8 என்று சொல்லி 8 நாடுகள் சேர்ந்து சார்பாக ஒரு அறிக்கை அங்கே சமர்ப்பித்திருந்தார்கள். அதில் அவர்கள் தமிழர்களை சிறுபான்மை என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு தொடர்ச்சியான தாயகத்தை கொண்ட ஒரு தேசம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும், அதை புரிந்தவர்கள், அதை பார்த்தவர்கள், அவர்களே சுயநிர்ணய உரிமைக்குரியவர்கள் என்பதையெல்லாம் விளங்கி கொண்டவர்களே எங்களை அழைக்கின்றார்கள் தங்களுடைய அறிக்கையிலே. அப்ப இப்படியான நிலை இருக்கின்ற போது ஒவ்வொரு நாட்டிலேயும் நாங்கள் அந்த நாட்டினுடைய சர்வதேச நீதிக்கு அந்த நாடு எங்களுடைய விடயத்தில் எவ்வாறு பின்னடைப்புகளை மேற்கொள்ளுகின்றது என்பதை குறித்து காட்டி
ம். சரியான முறையிலே, சட்ட ரீதியான முறையிலே அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க தெளிவுபடுத்த வேண்டும். ம்ஹ்ம். பிரித்தானியாவுக்கு இதிலே மிக முக்கியமான பிரித்தானியா, அமெரிக்கா போன்றவர்களுக்கு வேறு வேறு விதமான முறையில் எங்களுடைய அழுத்தங்கள் போக வேண்டும். பிரித்தானியாவை பொறுத்தவரை பிரித்தானியாவுக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆம். எந்த பொறுப்பு என்று சொன்னால், பிரித்தானியா வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற பொழுது மிகவும் தவறான அடிப்படைகளில் கொடுத்தது. இந்த ஒற்றை ஆட்சியை உருவாக்கியது, ஒற்றை தன்மையை இலங்கையில் உருவாக்கியதே பிரித்தானியா தான். ஆம், ஆம், 1833 இருந்து ஆம், அதுக்கு ஒரு ஆம். நீண்ட வரலாறு, தமிழ் எதிர்ப்பு கூடாகவே அது உருவாக்கப்பட்டது. ம், அவர்களும் பொறுப்பு இருக்கு. இலங்கை அரசு என்பது 72ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகின்ற பொழுது அதை இவர்கள் வந்து தடுத்து நிறுத்தாமல், ம். ஏனென்றால் அதிலே நீங்கள் சொல்வது குடியரசு குடியரசு. குடியரசு யாப்பு கொண்டு வரப்பட்ட பொழுது ம், ஏற்கனவே கோடீஸ்வரன் வழக்கு போன்றவற்றிலே பிரைவி கவுன்சில் வழங்கிய தீர்ப்புக்கு மாறாக இலங்கை அரசு சென்ற பொழுது ம், அந்த அந்த குளோசஸை வந்து எந்த ஒரு வகையிலும் இலங்கை அரசு அகற்ற முடியாத அடிப்படைகள் என்றுதான் இலங்கை சுதந்திரம் வழங்கப்பட்டது. அப்படியான ஒரு புரிந்துணர்வோடு தான் தமிழ் தலைவர்கள் கூட எங்கேயோ அதிலே ஆதரவு வழங்கியிருந்தார்கள். ஆம், ஆம். அவற்றை மறுதலித்து பிரித்தானிய நீதி தீர்ப்பு இருந்த பொழுது கூட அதை மறுதலித்து உருவாக்கப்பட்ட இலங்கை அரசு என்பது ஒரு இல்லெஜிட்டிமேட் ஸ்டேட். ம், 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 இந்த விடயத்தை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். ம். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இதை வலியுறுத்த வேண்டும். இலங்கை, ஸ்ரீலங்கா என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு இல்லெஜிட்டிமேட் ஸ்டேட் என்பதை சொல்லாத பாராளுமன்ற தேர்தல் அரசியல்வாதிகள் தமிழ் ம். தேசியத்துக்கு ஆபத்தானவர்கள். ம், 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 ஏனென்றால் ம். இன்றைக்கு இலங்கை தேசியம் பேசினாலும் கூட. தேசியம் பேசினாலும் கூட, ம், ஏனென்றால் இது தெளிவாக இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ம். வா நவரத்தினம் அவர்கள் எழுதிய இந்த நூலை இப்ப நாங்கள் அண்மையில் வெளியிட்டு இருக்கின்றோம். திருப்பி அமேசான்ல போய் எடுக்கலாம் இந்த புத்தகத்தை. ஆம். இந்த புத்தகத்தை வாசித்தால் தெளிவாக உங்களுக்கு அந்த விடயங்கள் வெளிவரும். ம், ம், ம். அடிப்படை இது வந்து போராட்டத்திற்கான அந்த நீங்கள் சொல்வது தமிழ் நேஷன் என்ற பெயரோடு இருக்கக்கூடிய புத்தகம். The Fall and Rise of the Tamil Nation நவரத்தினம் அவர்கள் எழுதியது ஆங்கிலத்தில் இருக்கின்றது. ம். இந்த நூல் தெளிவாக இந்த அடிப்படைகளை சொல்லுகின்றது. அப்ப இந்த அடிப்படைகளை எல்லாம் இந்த பிரித்தானியாவில் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை அந்த முன் அட்டையை காண்பிக்க முடியுமா? நிச்சயமா அந்த கை ஆ. The இதுதான் fall and rise of the ஆமா. Tamil nation. சரி. இது அவர் நவரத்னம் அவர்கள் மிக தெளிவான நிலைப்பாடோடு இவர் 94ஆம் ஆண்டு இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார். சரி. ஆனால் அவர் 2006 வரைக்கும் அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவர் கனடாவில் தான் அவரும் இருந்தார். ம். அவரோடு நாங்கள் எடுத்த நேர்காணல்கள் போன்றவை எல்லாம் பின்னிணைப்பிலே தந்திருக்கின்றோம். அது ஒரு முழுமையான நூலாக வந்திருக்கின்றது. நல்ல தகவலாக இருக்கும். என்றால் இது மயிலே மயிலே இறகு போடுண்டு காத்திருந்தால் அதுக்கு பதில் கிடைக்காது என்பதை எங்களுடைய அரசியல் தலைமைகள் நன்றாகவே புரிய வைத்திருக்கிறார்கள். அது நிலத்திலும் சரி புலத்திலும் சரி இருக்கக்கூடிய ஒரு பொது விடயமாக இருக்கிறது. மக்கள் அடிமட்டத்திலிருந்து தெளிவு பெற வேண்டும். அவர்கள் அரசியல் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் இப்பொழுது புலமைசார் தளத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் எளிய தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த விடயங்களை ஆழமாக படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதை கொண்டு நகர்த்துவதற்குமான ஒரு களமாக எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கையிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய ஒரு சில நிமிடங்களிலே மிக சுருக்கமாக சில விடயங்களை கவனிக்கலாம். இதிலே ஒன்று, தமிழர்கள் வாழுகின்ற நாடுகள் கனடா மற்றும் இங்கிலாந்து போன்றவற்றை சரியாக கையாள முனைய வேண்டும் என்ற வலியுறுத்தலை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அதற்கு இந்த புரிதல், இந்த தெளிவு தேவைப்படுகிறது. ஆனால் இதிலே மிக முக்கியமாக ஒரு தரப்பினுடைய அங்கீகாரம் இல்லாமல், அவருடைய பச்சைக்கொடி இல்லாமல் எதையுமே அசைக்க முடியாது என்பது காலாகாலமாக சொல்லப்படுகின்ற விடயம். அது பிராந்திய வல்லரசு இந்தியா. இந்தியாவை எவ்வாறு தமிழர்கள் கையாள்வது? இதுக்கான உங்களுடைய பதில் என்ன? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து எங்களுடைய தரப்பிலே ஒரு மீண்டும் மாயைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்திலே இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கின்றீர்கள். அதுவும் குறிப்பாக இந்தியா எங்களுக்கு நீதி புரிந்து விடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல நகர்வுகள் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்திய அரசை பொறுத்தவரை இந்திய அரசினுடைய பார்வை, வட இந்தியாவினுடைய பார்வை என்று கூட சொல்லலாம். அந்த வட இந்தியாவினுடைய பார்வையை செப்பனிடுகின்ற சில தென்னிந்திய தரப்புகள் கூட எங்களுடைய விவகாரத்தில் எடுத்திருக்கின்ற அணுகுமுறை இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்திலிருந்தே ஒரே மாதிரி தான் இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் ஜெனோசைட் என்று சொல்லி இருக்கக்கூடும். ஆனால் அவர் வந்து தெளிவாகவே இருந்தார் ஒரு விடயத்தில் என்னவென்றால்,
தமிழீழம் என்பதை அமைவதை தான் அமைத்துக் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் அவர் பாண்டி பஜாரில் இடம்பெற்ற அந்த சூட்டுச் சம்பவத்தின் தொடர்ச்சியாக அவரோடு கதைத்த பொழுது கூட இதை பற்றின ஒரு நேர்காணலை நாங்கள் அண்மையில் வெளியிட்டிருந்தோம். புலவர் புலமைப்பித்தன் அதை பற்றி சொல்லியிருந்த விடயத்திலே அது தெளிவாக வந்திருந்தது. அதாவது மேற்கு வங்காளம் ஒரு பிரச்சனையாகிவிடும் என்பதற்காக பங்களாதேஷை பிரித்து கொடுக்க மாட்டோம் என்ற நிலைப்பாடு எடுக்காமல் பங்களாதேஷை பிரித்து கொடுத்த முன்வந்த போல ஈழ விடயத்தில் நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாடு இந்திரா காந்தி அம்மையாரிடமே இருந்திருக்கின்றது. அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நாங்கள் இது பிரித்து கொடுக்க முடியாது என்றால் தமிழகத்திலே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய முன்னோடியை அவர்கள் வைத்து அதை சொல்லி இருக்கிறார். இதற்கெல்லாம் பின்னோட்டமாக நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இது ஒரு சிவிலைசேஷனல் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்திய துணை கண்டத்திலே வடக்கு ஆரியமும் தெற்கு திராவிடமும் என்கின்ற அந்த பார்வையிலே தான் இந்திய அரசியல், இந்த சவுத் பிளாக் எல்லாருடைய அணுகுமுறையும் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பார்வையிலே அவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த பிஜேபி RSS போன்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து தமிழர்களுடைய தனித்துவத்தை அங்கீகரித்து அவர்களுடைய தேசமாக கருதி உரிமைகளை வழங்குங்கள் என்று சொல்லி அதன் பின்னங்களோடு வந்து நம்பிக்கை தருவதை போல கதைத்தால் வேறு விடயம். ஆனா அப்படி அவர்கள் செய்யாமல் இப்போதும் தமிழர்களை பயன்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறையிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். இதிலே குறிப்பாக 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி தொடர்ச்சியாக கதை கொண்டு வருகிறார். இந்த 13ஐ வைத்துக் கொண்டே இன அழிப்பை எப்படி செய்து முடிக்கலாம் என்பதை இலங்கை நிறுவி இருக்கின்றது நடைமுறையிலே. அதை விக்னேஸ்வரன் போன்ற நீதியரசர் விக்னேஸ்வரன் போன்றவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மோடி யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அவர் பேசிய அதே மேடையிலே பேசுகின்ற பொழுது இந்த 13ஆம் சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கின்ற இந்த மாகாண சபையால் எந்த நலனும் தமிழர்களுக்கு நடைபெறவில்லை, இது போதாது என்பதை தெளிவாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு அவர் மோடி பதில் சொல்லாமலே போய்விட்டார். அது வேற விடயம். இப்படித்தான் தொடர்ச்சியாக இந்த 13 என்பதை எங்களுக்கு சொல்லி 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 எங்களை ஏமாற்றி கொண்டு போகின்ற ஒரு அணுகுமுறை தான் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இந்த பிஜேபியாக இருந்தாலும் சரி செய்து கொண்டிருக்கின்ற பாணியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், மூக்குல சளி என்பதற்காக மூக்கை வெட்ட முடியாது. அது போன்றுதான் இந்தியாவினுடைய வகிப்பாகும். அந்த பிராந்தியத்திலே இந்தியாவை தவிர்த்து விட்டு எதையுமே செய்ய முடியாது என்றால் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவு என்ன? தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவு என்பது போராட்ட அரசியலை வலுப்படுத்துவது, எங்களுடைய கோரிக்கைகளை தெளிவாக வைத்திருப்பது. இப்பொழுது ஒரு டிஃபேக்டோ சிச்சுவேஷன் எங்களுக்கு இல்லை என்றால் அந்த டிஃபேக்டோ சிச்சுவேஷனை எப்படி மீண்டும் உருவாக்குவது, அதை ஈழத்துக்குள்ளே தாயகத்துக்குள்ளே ஒரு டிஃபேக்டோ சிச்சுவேஷனை முன்னர் உருவாக்கி இருந்தோம். ஜியோபொலிட்டிக்கலாக அது பலமாக இருந்தது. பேரம் பேசக்கூடிய நிலை உருவாகியது. போர் சமாதான சார்ந்த போரியல் சார்ந்த ஒரு நிலவரம். ஆனால் நிலவரத்தின் அடிப்படையில் அது சாத்தியம் எப்படி என்று சொன்னால் எங்களுடைய அந்த கோரிக்கைகளை தெளிவாக வைத்து போராட்ட அரசியலை சரியாக எடுத்து யாருக்கு எதிராக எனிமி யார், அட்வர்சரி யார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அட்வர்சரிகளுக்கு எதிரான கோரிக்கைகளையும் வைக்க வேண்டும். இப்ப நீங்கள் ஏற்கனவே கனடாவை பற்றி கூட கேட்டிருந்தீர்கள். கனடாவில் எடுக்க வேண்டிய அணுகுமுறைகள் கூட தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கனடாவை பொறுத்தவரையில் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு 2ஆம் தாயகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாடாக இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற தமிழர்கள் தங்களுடைய தாய்நாட்டிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். தங்களுடைய 2ஆம் தாய்நாட்டிடம், அதாவது குறிப்பாக எங்களுடைய தாயகத்தில் நடைபெற்ற இன அழிப்புக்கான நீதி வாங்கி தருவதென்பது அது ஏற்கனவே அங்கே கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு ஒரு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கனடாவில். ஆகவே கனடா இந்த கோரிக்கையை சீரோ டிராப்ட்ல இருந்தோ மற்றவற்றுக்கு கொண்டு போகக்கூடிய தார்மீக அடிப்படை அங்கே இருக்கின்றது. அதே போல கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் இன்டெகிரேட்டடாக அங்கே இணைந்து வாழ்வதற்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து கனடா தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் கனடா இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் பெற வேண்டும். அதாவது இந்த ஹெரிட்டேஜ் மந்த், பொங்கல் தினம், இப்படியான சில சிம்போலிக் விடயங்களை எங்களுக்கு தந்துவிட்டு கனடாவிலே இன்டெகிரேஷன் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வை கனடா தரப்பு எங்களுக்கு காட்டுமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்காமல் அதற்கு அப்பால் எப்படி கனடாவுக்கு அழுத்தம் கொடுப்பது, எந்த அடிப்படைகளில் அந்த அழுத்தத்தை கொடுப்பது. இந்த ஜெனோசைட் கன்வென்ஷன்ல மென்டல் எலிமெண்ட் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது எங்களுக்கும் அப்ளை பண்ணும். கனடாவிலே இது சம்பந்தமான நிறைய விடயங்கள் இருக்கு. இது சம்பந்தமான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இந்தியாவுக்கு தகுந்த முறையில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். பிரித்தானியாவுக்கு தகுந்த முறையில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் அவர்களிடம் செல்ல பிள்ளைகளாக இருப்பதை விட போராட்ட அரசியலை கை கொண்டிருப்பவர்களாக இருந்தால் தான் தாயகத்தில் நடந்த இன அழிப்புக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கும். அந்த டிஃபேக்டோ சிச்சுவேஷன் உருவாகும். இது இன்டர்நேஷனல்
ஆன ஒரு டிஃபேக்டோ சிச்சுவேஷன் உருவாக்க வேண்டும். இதில் இன்னொரு நான் குறிப்பிட விரும்புகிறேன். சரி. தேசம் என்று சொல்லுகின்றோம் தமிழர்களை. ஆம். தேசம் என்பது தாயக பிரதேசம், அங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல. புலம்பெயர் சமூகம், தமிழகத்துக்கு இடம்பெயர்ந்து கடல் தாண்டி போன இடம்பெயர்வினூடாக போனவர்களும் இந்த தேசத்தின் ஒரு அங்கம். இந்த தேசத்தின் அங்கமாக இவர்களை எடுத்துக்கொண்டுதான் நீங்கள் பேச்சுவார்த்தைகளையோ எதையோ செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், இல்லெஜிட்டிமேட் ஸ்டேட் என்பதை தாயகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தெளிவாக சொல்ல மறுக்கின்றன என்பதை. பாராளுமன்ற சீட் அரசியல் அவர்கள் இருப்பதால். அதே போல அவர்கள் செய்கின்ற இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த பேச்சுவார்த்தை என்னொன்று வருகிறதா இருந்தால் தமிழர் தரப்புக்கு இலங்கை பாராளுமன்ற அரசியல் இருப்பவர்கள் பேச போகக்கூடாது. அவர்கள் தெளிவாக சொல்லணும். ஏற்கனவே விடுதலை புலிகளுடைய காலத்திலே எப்படி நடைபெற்றதோ அதே போல ஒரு புலம்பெயர் தமிழகத்தில் இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்கள் தாயகத்தில் இருப்பவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இலங்கையின் 6ஆம் சட்ட திருத்தத்துக்கு உட்படாத ஒரு தரப்புத்தான் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு இணக்கப்பாட்டு வர வேண்டும். எங்களிடம் வட்டுக்கோட்டை தீர்மானம், பிறகு திம்பு தீர்மானம் போன்று அடுத்த இப்பத்தைய புதிய சூழலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோடு ஒரு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு சில அணுகுமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். 6ஆம் திருத்த சட்டம் தொடர்பாக குறிப்பிடுவதற்கு காரணம், அதிலே சத்தியம் செய்துவிட்டு இவர்கள் நியாயமாக தமிழ் தேசியத்துக்கு நியாயமாக நடந்து கொள்ள முடியாது. ஆகவே அவர்கள் சரியாக தங்களுடைய மக்களுடைய குரலாக செய்யப்பட மாட்டார்கள். அதுக்கு அப்பாற்பட்ட தரப்புக்கடி சிவில் சமூகத்தை கொண்ட, நீங்கள் சொன்னது போல அது நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், புலத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு ஒருமைப்பாட்டோடு கூடியதாக அந்த கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும், பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இது சாத்தியப்படுமா? சாத்தியப்பட வேண்டும். அதற்கான அழுத்தம் அடிமட்ட மக்கள் தரப்பில் இருந்து வர வேண்டும். முதலாவது புரிந்துணர்வு இருக்க வேண்டும் எங்களுக்குள்ளே. தேர்தல் அரசியல் ஈடுபடுற கட்சிகள் தேவைதான், நாங்கள் அதை புறக்கணிக்க முடியாது. ஆனால் தேர்தல் அரசியலே எங்கள் அரசியல் என்று நினைப்பது மிகவும் தவறானது. தேர்தல் அரசியலை நிராகரித்த தமிழ் தேசிய அரசியல் ஒன்று எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் அது தேர்தல் அதனுடைய சொல்லை கேட்டு நடப்பவர்களாக இந்த கட்சிகள் இருக்க வேண்டும். அந்த அமைப்புக்கு ஆணை வழங்குபவர்களாகவும் இவர்கள் இருக்க வேண்டும். இப்ப பேச்சுவார்த்தை உங்களோடு செய்யப்படுகிறோம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும், இவர்களோடு தான் நீங்க பேச வேண்டும், நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் அதற்கான ஆணையை வழங்குகின்றோம். விடுதலை புலிகளுக்கு அப்படி அந்த ஆணையை கொடுத்தோமோ அப்படி இந்த ஆணையை இவர்களிடம் கொடுத்திருக்கின்றோம். அப்படியான ஒரு கட்டமைப்பை இவர்கள் இப்ப எல்லாரும் தேசிய சபை அது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம். அதற்கான அடிப்படைகள் எல்லாம் இருக்கின்றன, சட்ட ரீதியான அடிப்படைகள் எல்லாம் தெளிவாகவே இருக்கின்றன. ஆனா அதற்கான நினைக்கிறேன் ஒரே நாளிலே அனைத்து விடயங்களுக்கு நாங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த போதிலும் இன்று நாங்கள் இந்த ஜெனீவாவை மையமாக வைத்து இனப்படுகொலைக்கான பரிகார நீதி, அதன் ஊடாக தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர நீதி என்ற அடிப்படையிலே பல விளக்கங்களை உங்களிடமிருந்து பெற்றிருக்கிறோம். நிறைவாக இதிலே ஒரு மிக முக்கியமான விடயம், நீங்கள் இந்த நிலத்தில் இருப்பவர்கள், தமிழகத்திலே புலம்பெயர்ந்திருப்பவர்கள் அல்லது இனிய நாடுகளிலே புலத்திலே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்களை உள்ளடக்கிய பங்களிப்போடு கூடியதாக அவர்களுக்காக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த விடயங்களை உள்ளடக்கியதாகவே மக்களுடைய கருத்தறியும் வாக்களிப்பு, சர்வஜன வாக்களிப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இது காலகாலமாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஜெனோசைடுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படவில்லையோ அதே போன்று இந்த விடயத்துக்கும் அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. இந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்ற கன்செப்ட், அந்த கோட்பாடு தமிழர் விவகாரத்தில் சாத்தியப்படுமா? அதுக்கான தெரிவுகள் என்ன? என்ன கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதாக இருந்தால் அந்த கோரிக்கை எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் சுருக்கமாக பதிலளிக்க முடியுமா? இது மிக முக்கியமான ஒரு விடயம். இது நிச்சயமாக இதற்கான அடிப்படைகள் நம்மிடம் உண்டு. ஏற்கனவே வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படைகளை மீளுறுதிப்படுத்துகின்ற வாக்களிப்பு, ஒரு பொது ஜன வாக்கெடுப்பு என்ற அடிப்படையில், ஆனால் அது ஒரு சட்டபூர்வமாக சர்வதேச சட்ட ரீதியாக செய்யப்படாமல் ஒரு தமிழ் மக்களாலேயே உருவாக்கப்பட்டு செய்யப்பட்டது. 2009, 2010 ஆண்டுகளில் 10 நாடுகளிலே நடந்தேறியது. அதே போல அந்த அடிப்படைகள் எங்களுக்கு இருக்கின்றன. இந்த அடிப்படைகளை கொண்டு வருவதற்கு இந்த கோரிக்கையை போடுவதிலே பிறகு தளர்ச்சி நிலை ஏற்படுகின்றது. அதாவது சர்வசன வாக்கெடுப்பு அல்லது பொது வாக்கெடுப்பு என்பது ஆம் இல்லை என்ற கேள்விக்குரிய ஒரு விடயம் என்பது அதுதான். ஆனால் சில பேர் சொல்ல தலைப்படுகிறார்கள், அரசியல் தீர்வுக்கான சர்வஜன வாக்கெடுப்பு என்று சொன்னால் அது எங்கே வருகின்றது என்று சொன்னால் வேற ஆப்ஷன்ஸையும் போடுவது. அது ஒப்பீனியன் பொல் என்று சொல்லுகின்ற விடயம். அது வேறொரு விடயம், கருத்து கணிப்பு. பொது வாக்கெடுப்பின் கோரிக்கையே கருத்து கணிப்பாக மாற்றி விடுகின்ற மாதிரியான முறையில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தாயகத்தில் இருக்கின்ற அமைப்புகளும் அப்படியான ஒரு தொனியை உள்ளுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற பொது வாக்கெடுப்பு என்றால் அதற்கு ஒரு கேள்விதான் இருக்கிறது, அதுக்கு எஸ் ஓ நோ.
ஆம், ஆம், ஆம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செல்ல வேண்டும். ம்ஹ்ம். ஆகவே இப்படியான கருத்துருவாக்கங்கள் நிச்சயமாக உருவாக வேண்டும் தொடர்ச்சியாக. இது ஆழமான ஒரு விடயம் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். ம். வேறு இந்த சர்வஜன வாக்கெடுப்பு விவகாரத்தை ஜெனோசைட் என்ற விடயத்துக்கு அழுத்தம் கொடுப்பது போல சர்வதேசத்திடம், ஜெனீவாவிடம், ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதையும் சேர்த்து முன்வைப்பதிலே ஏன் இந்த தயக்கம் காண்பிக்கப்படுகிறது? அது எங்களுக்கு புரியவில்லை. அந்த தயக்கம் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இலங்கை அரசு ஒரு இல்லெஜிட்டிமேட் ஸ்டேட் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதற்கான அடிப்படைகளை நான் காட்டியிருந்தேன். அது நான் சொல்லுகின்ற கருத்து என்பதை விட நவரத்னம் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கின்றார். ம், ம், ம். ஆனால் அதே போல தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை திட்டவட்டமாக மறுதலித்து வருகின்றது இலங்கை அரசு. ம், ம், ம். அந்த விடயத்தையும் விசாரியுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கலாம். ம், ம், ம். பல அடிப்படைகள் இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தலாம். சுயநிர்ணய உரிமை என்பது எங்களுக்கு 2 அடிப்படைகளிலே வருகின்றது. ஒன்று எங்களுக்கு வரலாற்று ரீதியாக இருந்த ரிவர்ஷன் டு சவர்னிட்டி என்று சொல்லுகின்ற அடிப்படை. ம். மற்றது இந்த அது ஒரு பரிகார நீதி என்ற அடிப்படை. இன அழிப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான ஒரே ஒரு பாதுகாப்பு பொறிமுறை என்ற அடிப்படையில் வருகின்ற விடயம். ம். இந்த விடயங்களை தெளிவாக வரையறை செய்து ஒரு திம்பு கோட்பாடு போல ஒரு புதிய கோட்பாடு ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது தற்போதைய சூழலுக்கு. அந்த அடிப்படையிலே இவற்றை நாங்கள் பார்த்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, நன்றி ஜெயச்சந்திரன் அவர்களே. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பொறுமையாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை வழங்கியமைக்கும் நாங்கள் திட்டமிட்டதை விட குறைந்ததுதான் பேசியிருக்கிறோம். நிறைவே பேசப்பட வேண்டியிருக்கின்றன. இருந்தாலும் மக்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு முயற்சியிலே முதல் கட்டமாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருவோம். தொடர்ந்து வருகின்ற மாதங்களிலே நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்கள் சார்ந்து உங்களிடமிருந்து தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. மிக தெளிவான கேள்விகளை கேட்டு என்னை பேச வைத்தமைக்கு உங்களுக்கு முக்கியமான நன்றி. நன்றி. வணக்கம். 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 இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் நோர்வேயில் இருந்து, ஒஸ்லோவில் இருந்து தமிழ்நெட் இணையதளத்தினுடைய நிர்வாக ஆசிரியர் ஜெயச்சந்திரன் கோபிநாத் அவர்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையினுடைய கூட்டத்தொடர் இடம்பெற்று வருகிறது. 46வது கூட்டத்தொடரிலே இலங்கை விவகாரம் தொடர்பாக மற்றும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகின்ற முனைப்புகள் இடம்பெற்று வரக்கூடிய நிலையிலே ஜீரோ டிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய இந்த உள்ளடக்கம், பூச்சி அறிக்கையினுடைய உள்ளடக்கம் தமிழர்களுக்கு பலத்த ஏமாற்றத்தை தந்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த விவகாரங்களுடைய பின்னணிகள் தொடர்பாகவும் ஜெனோசைட் என்ற தமிழின படுகொலைக்கான பரிகார நீதி, நிரந்தர நீதி என்ற அடிப்படையிலான அந்த இலக்கிய நோக்கி எவ்வாறு தமிழர்கள் செல்ல வேண்டும், எங்கெங்கெல்லாம் தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும், எவ்வாறு ஒற்றை குறிக்கோளோடு கூடியதாக, ஒற்றை இலக்கோடு கூடியதாக தமிழர்கள் தங்களுடைய புலமை சார்ந்த தளத்தின் ஊடாக ராஜேந்திர நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை இன்றைய நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டு முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்தும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர் மூலமாகவும் ஏனைய கருத்தாளர்கள் ஊடாகவும் இந்த விடயங்கள் சார்ந்து பேசலாம் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.